சொந்த உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உள்ளே ஒளிநயம் என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்க வேண்டுமே. பூரா முரட்டு காவல் பாக்குதுங்க. 2 தடவை கேட்டாதான் கேட்கும் பிறகு ஆளும் பெண்மணி ஆளுடைய குரலோசை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்ணை நேரில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருப்பாள். பார்த்தாலும் பார்த்தேன் ரம்பை, மேனகை, துலோத்தமை, ஊர்வசி இப்படி பார்க்காத பொம்பளைகளே கிடையாது. அப்படி பார்த்தோம் ஆசை வரவில்லை. நீ என்னப்பா அப்படி நம்ம குருன்னு பார்த்துட்டே இருக்கியா? அப்படி அழகு உனக்கு வந்ததிலிருந்து 90 போடணும்னு நினைக்கிறேன். ஆக இவளுடைய அழகை சிறிது நேரம் ஆலோலம் பாடக்கூடிய பெண்மணியாள் என்ற காரணத்தினால் ஆலோலத்திலே வர்ணித்து விட்டு பிறகு கழகத்தை ஏற்படுத்தலாம். நாராயணா ஆலோலம் பாடும் தென்றலே வட்ட வட்ட புட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா வா, சின்ன சின்ன கண்ணுங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா. ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே, வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா. சின்ன சின்ன கண்ணுங்களில் மின்னுகின்ற தேன் எடுக்கவா. ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. உச்சி வெயில் சூடுபட்டு வங்கக்கடல் காய்வதில்லை, வீசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்வதில்லை. வீச்சும் புயல் காற்றடித்து வெள்ளிமலை சாய்வதில்லை. சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை, மானிடரை போல இங்கு காதல் என்றும் ஆய்வதில்லை. நேசமனம் சேர்ந்திருக்க காசு பணம் தேவையா, பேசுகின்ற பேச்சு எல்லாம் முழுக்க பேசுமா. வாழலா லாலலா கூடவா லாலலா வாழலாம் கூடவா நாளலா. நான் சூடும் பூவே ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது இருந்ததில்லை, உச்சரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை இன்றி வேறு இல்லை. பொன்னை எள்ளி நான் கொடுக்க என்னிடத்தில் ஏதுமில்லை, என்னை எள்ளி நான் கொடுத்தே உன்னுடைய கைகளிலே. கண்ணிரண்டில் காதல் என்னும் கோட்டை கட்டி வாழ்கிறேன், ஊரறிய மாலையிட்டு மடியில் தேர்கிறே. காலமே லாலலா கூடவா லாலலா காலமே கூடவா நாளலா. நான் சூடும் பூவே ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. வட்ட வட்ட பட்டு வச்சு வண்ண வண்ண முடிக்கவா வா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா. ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. ஆதியில் கொடுத்த வாக்கின்படி அமிர்தவள்ளி நன்றி நன்றி நன்றி. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 பெண்மாதர்களிலே கொடுத்த வாக்கின்படி அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை என்ற திருநாமத்தோடு திருமணம் செய்து விட்டார். ஆனால் இளையவள் வள்ளியோ கண்ணனுக்காக விதைக்கப்பட்ட இந்த திணைச்சொலை மத்தியிலே காவலை மேற்கொண்டு ஆலோலம் செய்ய ராயலட்டை கொண்டிருக்கிறார். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் என்பதை நடத்தியே தீர வேண்டும் என்ற கச்சை கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் நாரதர். இருந்தாலும் வள்ளியினுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன விஷயம், வள்ளியினுடைய அழகை நான் வர்ணிக்கணும். இந்த பெண்ணை நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை, ஒரு கற்பனையில தான் வர்ணிக்க போறேன். ராஜேந்திரனை எப்படித்தான் இருப்பாருன்னு உங்களை பார்த்தேன் தெரிஞ்சிடும், புறவன் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரியும், அதனால நான் பார்த்து வர்ணிச்சிருவேன். ஆனா இந்த பெண்ணை நான் பார்க்கல, எப்படி வர்ணிக்கிறது?
ஒருவேளை கருப்பா இருக்குமா? கற்பனையில நீங்க வர்ணிக்கிறீங்கல்ல, ஆமா, எதுவுமே நல்லதாவே வர்ணிங்க. அதுலதான் எனக்கு சிக்கலே. கருப்பா சிகப்பா ரெண்டுல என்ன சொல்லி வர்ணிக்கிறதுன்னு நாங்களும் பார்க்கல, வாய்ப்பு கிடைக்கல. ஒரு தடவை கூட. சரி, அதுக்காக இப்ப நான் எப்படி சிகப்பனே பாடிடுவோமா? நீங்க சிகப்பாவே பாடுங்களேன். அத்திப்பழம் பாத்துறீங்களா? ஆமா, பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? சிகப்பா இருக்கும். அத்திப்பழத்தை பிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? மொஷு 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 மொஷு. அப்புறம் சிகப்பா இருந்தா நல்லா இருக்குங்கிற? அது உள்ளதானங்க இருக்கு. அத்திப்பழத்தினுடைய சிறப்பை கூறிவிட்டு இவளுடைய அழகை அதை உன்னுடைய விருப்பமாவே அத்திப்பழத்தின் மூலமாவே போகும். அத்திப்பழம் சிகப்பா, எந்த அத்த மக சிவப்பா, கந்தே அத்த மக சிகப்பா, வள்ளி பொண்ணு சிவப்பா. நீ என்னையா இடையில இடையில புந்துட்டு வள்ளி வள்ளின்னு நீங்க சேர்ந்து வரணும். நானே முருகனோட அத்த மகன் இருக்கிறேன். ஒரு வெள்ளைக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சேகப்பா, கந்தை அத்த மக சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே, வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போது மாறாது இப்போது நான் இந்த பூ. அத்திப்பழ சிவப்பா, கந்த அத்த மக சிவப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. தோகை உடம் என்ன சந்தனமா, சொல்லு மொழி என்ன மந்திரமா, தொகை விடம் என சந்தனமா, சொல்லு மொழி என மந்திரமா, ரெக்கை அடிக்குது நெஞ்சு துடிக்குது இந்த உலகிற்கு வந்திடமா. உத்தரவு போட்டு விடு, அடி உத்தரவு வட்டி விடு, யோசிக்க நேரமில்ல. நாம ஒத்திகையே பார்த்து புட்டா மெத்தையில் துக்கம் இல்ல. அடி சாமந்தி பூவே சமஞ்ச பூவே, சாமத்தில் இருக்கு சங்கதி, கட்டாயம் இன்னைக்கு சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சிகப்பா, அந்த அத்த மக சிவப்பா, தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே, குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா, குத்தி விளக்கொன்னு ஏத்தி வச்சே, அவ குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே, இவ குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா. குத்து விளக்கிற்கு என்னை தந்தா, இந்த குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தா. காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன், அட காத்திருந்தேன் காத்திருந்தேன், கன்னிகள் எட்டுமே, புத்திருந்தேன் புத்திருந்தேன், பூஜை நடக்கட்டுமே. அடி ஆத்திரம் என்ன அவசரம் என்ன, உள்ளையில் இருக்கு விருந்து, உள்ளையில் இருக்கு விருந்து. அத்திப்பழம் சிகப்பா, அந்த அத்த மக சிவப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. தெய்வம் கொண்ட வெண்ணிலவே, வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே, எப்போது மாறாது இப்போது நான் தந்த பூவே. அத்திப்பழம் சிகப்பா, கந்தை அத்த மக சிகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ஒரு தேவலோக பெண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு சிவப்பா. உலகத்திலே நாரதன் என்றாலே அண்ணா நகரைச் சேர்ந்த திருப்புகழ் பிஆர்ஜி அவர்கள் தம்பி கார்த்திகராஜாவுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். மறைந்த நாடக மேதை முத்தப்பா அண்ணா நினைவாக ஒரு பாடலை பாடும்படி மானா சின்னக்காலை அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். நிச்சயமா பாடுவோம். உலகத்தில் நாடு என்றாலே அனைவரும் கலகக்காரன் என்றுதான் கூறுகிறார்கள். மூத்தர் சொல்வாக்கும் முதிர் நெல்லிக்கனியும் முன்னாலை துவர்க்கும் பின்னாலே இனிக்கும் முன்பார்கள். ஆகையா நாரதருடைய கழகம் நன்மையிலேயே முடிவடையும் என்பதை எடுத்து கூறிவிட்டு பிறகு வந்த கழகத்தை ஏற்படுத்தலாம். இவளுடைய எப்படி காற்ற பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? எப்படி இந்த காத்துல அதுக்கு தான் கேட்டு ஒரு கட்டிலும் ஒரு தலானி இருந்தா மேடைக்கு பின்னாடி நல்லா தூங்கலாம். ஆக இந்த பூங்காற்றின் மூலமாக கந்தனுக்கு வள்ளியினுடைய அழகை தோது விடுவோம். பூங்காற்றே
அந்த ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா இவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே பூங்காற்றே பூங்காற்றே போறவளே பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவளே என்னிடத்தில் சேத்தியா பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்டு விரும்புமா பாராட்டு மடியில் வச்சு தாளாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா ஆ ஆ பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே பூங்காத்தே எவளை கண்ணகி வாழ்ந்த நாட்டுல வாழும் கன்னித்தமிழ் மண்ணு கேத்த பொண்ணு நீயம்மா ஆயிரம் ஜென்மம் நான் எடுத்தாலும் இன்னொரு விட்டு இன்னொரு வெண்மோ உள்ளும் ஏங்குமா நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கோ இல்ல காத்த பிடிச்சி கையிலே யாரும் வச்சதில்லை ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோ பூங்காற்றே இந்த ராஜா கிட்ட கார்த்திக் ராஜா கிட்ட ஒன்ன கொண்டு போ மனமோ துணை இல்லாமே நெஞ்சம் வாடுதே நான் மட்டும் தனிச்சிருந்தா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா கூடவே வந்திருப்பே ஓ ரோசா ஓ ரோசா ஓ ரோசா வெளியூர் போயிருந்தால் கடுதாசி போடலாண்டி இந்த ஊரு போயிருக்கே விலாசம் தெரியலடி கண்ணீரில் எழுதி வைத்தேண்டி நான் காத்தோடு அனுப்பி வச்சேண்டி ஆ ஆ, ஆ, ஆ. கண்ணீரில் எழுதி வைத்தேண்டி நான் காத்தோடு அனுப்பி வச்சேண்டி என்னோட மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சு உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு வெளி நீதளித்து ஒரு கோலமிடு ஒத்தையடி பாதையிலே உருசனன் துங்கையிலே ஒத்தையடி பாதையிலே உருசனன் துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே இது வேறாரும் பறிக்கார் மல்லிகை தோட்டமே யாராலும் பறிக்கார் மங்கள ராகமே கூவுற குயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு நீ பதில் சொல்லி கேட்டு மாமா மயங்கிடலாமா பிரபு மாமா மயங்கிடலாமா வேண்டினால் வேண்டு வரம் தருபவளே அம்மா அது இதுல பிரபு மாமான்னு வருது இல்ல உங்களுக்கு ஒரு அடைமொழி தான் அடடா ஊர்வலத்தில் தாமரை பாட கண்டேன் அதுதான் காதலனை ஓர கண்ணால் தேட கண்டேன் மெதுவாய் மேகங்களும் அங்கும் இங்கும் போக கண்டேன் பொதுவாய் மீக நிலா என்னை கண்டு நான் அசைந்தேன் அடடா
ஈரமில்லை, நெஞ்சுக்குள் இரக்கமில்லை, ஆசைக்கு வெட்கமில்லை, அனுபவிக்க யோகமில்லை, பைத்தியம் தீரே பைத்தியம் இல்லை, உலகில் எனக்கோ நிம்மதி இல்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால் ஒரு ராணியும் இல்லை, வாழ் ஒரு உறவும் இல்லை, அதில் பிரிவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாடு, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாடு. ஆழ மரத்தை கிளி, ஆழ பாக்கும் பச்சை கிளி, வாழ வயசு கிளி, படமெடுத்து பச்சை கிளி, படமெடுத்து பச்சை கிளி. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி, பச்சை மலை பக்கத்திலே மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னதிலே நியாயம் என்ன கண்ணாத்தா? ஏ சின்ன மணி கால நீ முன்னேறித்தான் போயா, நம்ம ஊரு வந்தாச்சு, உடக்கரை சேர்ந்தாச்சு, காடுகளை விளைஞ்சு கிடக்குது. வாலிபத்து கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பேன் தந்தா, தாய்ப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது, இது நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. அது நாளை வாங்கும் வரவிற்கு. இந்த பூமிங்கிற மண்ணு ரொம்ப நாளா ஒரு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். மனுஷன் இவ்வளவு சம்பாதிக்கிறோமே, சம்பாதிக்கிற பணத்தை பூரா ஏன் இப்படி நாடத்துக்கு வந்து நம்மளாம் பாடி கத்திக்கி இருக்கிறோம்? வயிற்று புழப்புக்கு. இது மட்டுமல்ல, நல்லா 4 பேரோட நம்மளும் காசு பணம்லாம் சம்பாரிச்சு நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அப்ப பணத்துக்காக நம்ம எல்லாம் உழைக்கிறோம். இந்த பணத்தை வாங்கி இந்த இடம்ல அந்த இடம்ல ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போடுவோமே, அது மட்டும் தானே நிரந்தரம். தங்கத்துல போட்டா இவ்வளவு குறைஞ்சிரு, வேற எங்க போட்டாலும் குறையுது, ஏறுது இறங்குது. இடத்துல போட்டா அது வாட்டுக்க கிடக்குமேன்னு மண்ணு மேல மனுஷன் மண்ணை ஆசைப்பட்டு மண்ணை வாங்கி போடுறான். அப்ப அந்த மண்ணு நினைக்குமா, இவ்வளவு சொத்து சோகம் சேர்க்கிறியாடா, மண்ணு மேல நீ ஆசைப்படுற, நாளை செத்தா ஒண்ணு எனக்குலாண்டா உண்டாந்து போடுவாங்க அப்படின்னு மண்ணு பார்த்து சிரிக்குமா. அதுதான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. ஆக இருந்தாலும் உலகத்துல பெரிய அந்த பாட்டை முடிஞ்சு வச்சா சரி. உலகத்தில் நாரதர் பாடுவோம். உலகத்தில் நாரதர்னாலே அல்ல கலகக்காரன் தானே சொல்றான். எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, சிவன் கோயிலுக்கு போயிருப்பீங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிருப்பீங்க, முருகன் கோயில், ஐயப்பன் கோயில், எல்லா கோயிலுக்கும் போயிருக்கீங்கல்ல. நாரதர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நாரதருக்கு கோயிலா? ஏன் கட்ட மாட்டீங்களா? இருக்கா? இல்ல ஏன் கட்ட மாட்டீங்களான்னு கேட்டேன். கட்ட மாட்டீங்களாவா? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ஊர்லயா கட்டி? ஏங்க உங்களுக்கு கோயில் கட்டினோம்னா அந்த ஊர் உருப்பிடுமா? அப்ப உருப்படாதா? அந்த அளவுக்கு நல்ல மனுஷனா? ஏங்க நீங்களே ஒரு நேரத்துல ஒரு லக்கெல்லாம் இருக்க மாட்டேங்கிறியா? கண்டுபிடிச்சு ஆளை தூக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. சரி, அதை கூட விட்டுருங்க. பிறக்கிற பிள்ளைகளுக்கு பூமியில எல்லா பிள்ளைகளுக்கும் கந்தன், கடம்பன், ஆர்வம், சுப்பிரமணி, பிரபு எல்லாம் பேர் வைக்கிறோம்ல. நாரதர்னு பூமியில பிறக்கிற எந்த பிள்ளைக்காவது பேர் வைக்கிறாங்களா? பேர் வச்சா அந்த புள்ள விளங்குமா? அது வந்ததுல இருந்தே விளங்குமா உருப்படாதான்னு பேசுனா எனக்கு மனசு கஷ்டப்படுங்க. நீங்க ஒரு கலகம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. கலகம்னா என்ன? நீங்க பூரா கலகம்னா நாரதர் கலகம் அடிச்சுக்கிறது மட்டும் தான் கலகமா? மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன? இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததுதான். மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆக நாரதரை பற்றி எடுத்து கூறுவதற்கு முன்பாக மீண்டும் ஒருமுறை இவளுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் ரசிகர்களின் விருப்பத்திற்கு இணங்க ஆக்காட்டி பாட்டு வேணுமா, கண்ணை திறந்தா பாட்டு வேணுமா? காலை எடுத்தா நடவல, அதான் வாசிக்கிட்டு இருக்கேன். கண்ணை திறந்தா ஒளி இல்லே, காலை எடுத்து விட்டு அப்புறம் எப்படி நடக்க முடியும்? காலை எடுத்தா நடவல, நான் ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, அட ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளி இல்லே, காலை எடுத்தா நடவல்லே, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே.
ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோக அழுதனே ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோக அழுதனே ஒன்ன நினைச்சு நானும் ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ளம் நோக அழுதனே கண்ணா கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் வேசமா நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல நல்லா இருக்கு காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே நிறுத்துங்க என்னங்க காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னால நாங்க பாடலாம் சரி நீங்க சாமியார் நீங்க பாடலாமா அதுலதான் விஷயமே இருக்கு என்ன விஷயம் இருக்கு என்ன யாருன்னு சொன்னீங்க ஆ, என்ன யாருன்னு சொன்னீங்க சாமி நீங்க சாமியாரு நான் சாமியாரா போனது காரணமே பொம்பளை பிள்ளைதாயா நாரதருக்கு ஆசை இல்லைன்னு சொல்றீங்களே ஆ, 52 உண்டாட்டி 60 பிள்ளை அது வேற கிடக்கு நாரதரும் ஒரு பெண்ணை காதலித்து காதல் தோல்வியில தான் சாமியாரா போனார் அது தெரியுமா இந்த பாட்டை பாடிட்டு கதையை சொல்றேன் காதல் வந்தது முன்னாலே கடுப்பு வந்தது பின்னாலே என்ன கடுப்பா காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே ஜாதி மதம் பார்த்து நானும் பழகலே ஜாதி மதம் பார்த்து நாங்க பழகலே அந்த சங்கதியும் எனக்கு ஒண்ணு விளங்கலே கண்ணை திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறோம் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறே உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்திகளா அந்த உண்மை உனக்கு சொன்னா போது ராசாத்தி கண்ணே நீ எங்கு சென்றாய் காதலியை எங்கு சென்றா கண்ணே நீ எங்கு சென்றாய் காதலியை எங்கு சென்றா கண்ணால கலங்குறே தன்னால வாடுறே கண்ணால கலங்குறே தன்னால வாடுறே கண்ணே நீ எங்கு சென்றாய் ஆவதும் பெண்ணாலே மனசே அழிவதும் பெண்ணாலே வாழ்வது பெண்ணாலே அவனே சாவதும் பெண்ணாலே தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி அடி ஒன்னாலதான் மனம் பித்தானடி கண்ணீருதா எந்தன் சொத்தானது எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு என்னுடைய வாழ்க்கையில பொம்பளை குண்டி உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்ல தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்ல வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே இல்லையா மண்ணோடி போகி நான் தேருவேன் நன்றி 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 என்னை கேட்டீங்களே நாரதர் ஏன் பாட்டை பாடுறீங்கன்னு ஸ்ரீமதின்னு ஒரு பெண்ணு நாரதர் பூமிக்கு இறங்கி வர்றாரு பெண்ணை பார்க்கறாரு ஆசைப்படுறார் கதையை கேட்டுவிட்டு பின்னாடி போக கூடாது ஸ்ரீமதி எனக்கு தெரியும் நீ சொல்றது உன் பக்கத்து வீட்டுக்காரப்பல நான் சொல்றது இல்ல அப்ப நாரதர் பூமியில வந்த உடனே பார்க்கறாரு பெண்ணை பார்க்கறாரு ஆசைப்படுறாரு இவர் எது பண்ணாலும் அவருடைய நண்பன்ட்ட சொல்லாம செய்யறது கிடையாது அவருடைய நண்பன் யாரு பர்வத முனிவர் அப்ப பர்வத முனிவர்கிட்ட போய் நாரதர் இந்த விஷயத்தை சொல்ல போறாரு அப்ப நாரதருக்கு முன்னாடி அந்த பெண்ணை பர்வத முனிவரும் பார்த்திருக்காரு ஆக 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளையை காதலிக்கிறோம் இதை போய் பாட்ட நாராயணன் போய் சொல்றோம் சொன்ன உடனே சரி வாங்கடா போய் அந்த புள்ள வீட்டிலே போய் கேட்போம்னு கூட்டிட்டு போறார் போன உடனே 2 பேரும் பொண்ணு கேட்கறாங்கம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்க வீட்டில் கேட்கும்போது அப்ப மன்னர் என்ன சொல்றாரு ஐயா அந்த பொண்ணுக்கு யார் மாலை பிடிச்சிருக்கோ பொண்ணை மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு யார் இடத்துல மாலை ஓடுதோ அவங்க தான் அந்த பொண்ணுக்கு புருஷன் நாளைக்கு சுயவரம் நாளைக்கு 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வாங்கன்ட்டார் அப்ப 2 பேரும் போறோம் மறுநாள் காலையில சுயவரம் நாரதர் என்னுடைய மனசுக்குள்ள ஒரு அச்சம் என்ன நம்மை விட அழகான முனிவர் பர்வத முனிவர் ஒருவேளை அவர்களிடத்துல மாலையை போட்டுருவாளோ அப்படின்னு ஒரு அச்சத்தோடு நாராயணங்கிட்ட போய் என்ன வர கேட்கிறாரு ஐயா நாளைக்கு பர்வத முனிவர் வருவார் அவருடைய முகத்தை கரடி முகமாக மாத்திருங்க அப்படின்ட்டார் அவர் போய் ஒரு பயத்துல நாரதர் முகத்தை குரங்கு முகமா மாத்திருங்கன்ட்டார் அப்ப நாரதருடைய முகம் குரங்கு முகமா மாறியது பர்வதனுடைய முகம் கரடி முகமாய் போயிடுச்சு 2 பேரும் அங்கிருந்து வர்றோம் நாங்க வர்றது பத்தாம பஞ்சாயத்துக்கு தலைவரா பாட்டை நாராயணனை கையோட கூட்டிட்டு வர்றோம் முதல்ல அவன் உட்கார்ந்துருக்கார் பர்வத முனிவர் அடுத்து நாரதர் 3ஆவதா கூட்டிட்டு போனா பாட்டை நாராயணன் மாலையை கொண்டுட்டு வருது பொண்ணு மாலையை யார் கழுத்துல பொண்ணு ஒண்ணு அவங்களத்துல பொண்ணு
இல்லைன்னா என் கழுத்துல போடணும். 2 பேர் தானே பொண்ணு கேட்டு போயிருக்கோம். மாலையை கொண்டு வந்த உள்ள அவனை மேலே எங்கேயும் பார்த்து 2 முக்குதே முக்குச்சு. அம்பிட்டுத்தேன். ஏன் மூஞ்சி ஊரா வெறும் முடியா இருந்துச்சுன்னா கரடிக்கு அப்படித்தானே இருக்கு. இவனையா போய் கல்யாணம் பண்றதுன்னு என் பக்கத்துல வந்துச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். என்ன அவனுக்கு மாலை போலன்னா அடுத்து பொண்ணு கேட்டு போயிருக்காது நம்ம தானே, நமக்கு தாண்டா பொண்ணு அப்படின்னு நான் நினைச்சுக்கிருந்தா. அவனையாவது மேலே எங்கேயும் பார்த்தா. என்ன பக்கத்துல வந்தோடனே வண்டி நிக்கல, போயிட்டே இருந்துச்சு பின்னாடி. ஏன் நாரதர் எப்படி மாறி இருக்காரு? குரங்கு மாறி 4 கால் பாய்ச்சல்ல வாழை சுருட்டி இப்படி தொங்க விட்டு ஒடிக்கிட்டு இருக்காரு. இவன் எப்படா தாவு அப்படி தெரியுறேன், இவனுக்கா மாலை உரன்னு சொல்லிவிட்டு நாங்க 2 பேரும் பஞ்சாயத்து கூட்டிட்டு போனோம் பாத்தீங்களா. நாராயணே அவர்களுத்துல மாலையை போட்டு போயிட்டான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, காத்திருந்தேன் முண்டாட்டிய நேத்து வந்தேன் கூட்டிட்டு போனேன்னு. அது எங்க கதையில உருவானதே. நாரதர் காதலிச்ச பிள்ளையே பாட்டை நாராயணன் கட்டிக்கிட்டாரு, அதனால அது பாட்டியாகி போயிருச்சு. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, எல்லா பேரும் நாரதர் பாட்டியை காதலிச்சாரு, ஆயாவை காதலிச்சாரும்பாங்க. நாரதர் ஆயாவை காதலிக்கல, நாரதர் காதலிச்ச பிள்ளையத்தே எங்க ஐயா எனக்கு ஆயாவாக்கி விட்டார். அன்னைக்கு வெறுத்ததான் சரிதா. ஆக இவளுடைய அழகை மீண்டும் ஒரு முறை வர்ணித்து விட்டு பிறகு அலையும் ஆடவனை சந்திப்போம். நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. பெத்தெடுத்தது யாரு, அழகு பேரு வச்சது யாரு, தத்தெடுத்தது யாரு, இங்கே தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. போடாவோ யாரையா அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமாடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமாடா. அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவின் பேர் தெரியுமாடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. எல்லோரும் இன்று மயக்கத்திலே, எப்போதும் வாழ்வு கலக்கத்திலே. எல்லோரும் இங்கே மயக்கத்திலே, எப்போதும் வாழ்வோம் கலக்கத்திலே. ஒரு பொழுது அது விடியாதா, அட போடா உலகம் கிடக்குது கிடக்குது. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. போடாவோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. பந்தி போட்டு பரிமாறே பச்சை இலை வெட்டி வெட்டி, உண்ட பின்பு எறிவாரே எச்சில் இலை குப்பை தொட்டி. பண்டி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி, உண்ட விண்ணி எறிவாரே எச்சில் இலை குப்பை தொட்டி. எந்தாயும் அன்று பச்சை இலை, நான் என்று இங்கே எச்சில் இலை. எந்தாயும் எங்கோ பச்சை இலை, நான் இங்கும் எங்கோ எச்சில் இல்லை. புயலாச்சு பெருமலையாச்சு இந்த விளக்கு அதில் எரியுது எரியுது. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம்தான், கூட்டத்தில் இருந்தாலும் மனிதன் எவனு தனி மரம்தான். சமுதாயம் என்ன போடா போடா, இது வாசல் என்ன போடா போடா, சமுதாயம் என்ன போடா போடா, இது வாசல் என்ன போடா. அட சுழற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் சொந்தம் என்ன போடா. மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துத்தா வாழ்வ மாத்துவா. மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே. பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம். சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு என் வந்தார். சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு என் வந்தார். மிகுந்த
உனக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்த தும்பு பொட்டிரண்ட மங்கையை பல்கின்ற உலகிற்கு என்பதான் அண்ணா பொட்டு போகுமா நிடி கட்டையிலே படுத்து விட்டால் காசுக்காகுமா கட்டழகு மேனிய பார் பொட்டு பூவுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டால் காசுக்காகுமா வட்டமிடும் காளைய பார் வாட்டம் சாட்டமா வட்டமிடு காளையை பார் வாட்ட சாட்டமா வட்டமிடும் காளைய பார் வாட்டம் சாட்டமா கூணு விழுந்து விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா பார்த்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டால் கருகி மிஞ்சுமா அறுவடையே முடிக்கும் முன்னே விதக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேசமா அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மலையை நம்பி விதைச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசம் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே இலிட்டா கருமே தீயிலிட்டா கருகி மிஞ்சுமா ஏதோ ஒரு கானக்குரல் இல்லை நான் தான் கேட்குறேன் அது என்ன நாரதற்குனே தனியாக அன்பளிப்பு எடுத்து வச்சிருப்பீங்களா 10 மணிலேருந்து குரல் கத்திக்கிட்டு இருக்க எங்களுக்கு ஒரு 10 ரூபா அன்பளிப்பு கொடுக்கல என்னமோ கலியுகம் முத்திருச்சு வேணாம் தண்ணிலாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை பச்சை தண்ணி நீங்கள் நினைக்கிறது வேற ஆனால் உண்மையை சொல்கிறேன்ப்பா இந்த நாரதருக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுத்தவங்கெல்லாம் நல்லா இருங்க கொஞ்சம் கூட பாவப்பட மாட்டாங்களேப்பா இறக்கப்பட மாட்டாங்களேப்பா நானும் பொம்பளை வேஷம் போட்டு பந்தெல்லாம் உருட்டி விட்டு விளையாண்டு சே 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 சின்ன பிள்ளை நினச்சிட்டாங்களா இதுக்கெல்லாம் காரணம் ஏஜென்ட் சந்திரன் தான் சந்திரன் மாமா உன்னால தான் இப்போ இந்த நாடகம் கிட போகுது நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள தான் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் கிளம்பிட்டாப்புல கணக்கு வாங்கிட்டார் இந்த மியூசிக் சொந்தக்காரர் அவர் தானா ஏதோ ஒரு கானக்குரல் அந்த கானக்குரலுக்குரியவர் யார் என்பதை இந்த பூவம்பலத்திலே நானும் பாடுவேன் எனக்கும் பாட தெரியும் எப்படி பாடுறேன் பாருங்க கதிரேசனை பார்த்து அவன் வாயில கதிரவனை பார்த்து காலை விடும் தூது வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது இவள் ஒரு அதிரசம் கதிரேசன் அதிரசம் ஒரு பொன்மானை நாம் காண தகதிமித்தோம்
ஒரு பொன்மானை நாம் காண தகத்திமித்தோம், ஒரு அம்மானை நாம் காண தகத்திமித்தோம். சலங்கையிட்டால் ஒரு மாதிரி சங்கீதம் நீ பாடு, இவள் விழிகளில் ஒரு பலரசம், இதை காண்பதில் எந்த பரவசம். ஒரு பொன்மானை நாம் காண தகத்திமித்தோம், அம்மானை நாம் காண தகத்திமித்தோம். தத்தகதிமி தத்தகதிமி தத்தகதிமிதோம். தாங்கிட தரிகிட தை தாகுத சுந்தரிதா ததகுத சுந்தரிதை தாகுத சுந்தரி ததகுத சுந்தரி தலி தலிகிட ததீகிட ததீகிட தோ. மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரு எந்த ஊரு, இங்க வந்த காரணத்தை நீ கூறு, இங்கே வந்த காரணத்தை நீ கூறு. இங்க வந்த இப்ப எங்க போன, பின்னாடி நின்னு சிகரெட் அடிக்கிறத நான் பார்த்தேன், நீ கூறு. நாட்டில் அசைந்து வரும் நீ குடிக்கும் சிகரெட்டில் வந்த புகைதானே இங்கு வந்தது தெரியவில்லையா? சரியான கொடுமை இது புரியவில்லையா? ஒழுங்கு மரியாதையா வெளியிலாமா? நாய்குட்டிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே. மண்டவள கொண்ட சாமி அறையா, மண்டவள கொண்ட சாமி அறையா, எந்த உரையா எடுத்து உதையா? யாரை நம்பினா போகடா போக, காலம் வெள்ளும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என் காலும் வெள்ளும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே. பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறு இருந்தா கூடைகளும் சொந்தமாடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போகடா போடா, என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக. நீ யார் நான் யார் போடா போ. ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் வராது, ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும். காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. வாங்கடா வாங்க. உங்களுக்கெல்லாம் லீவ் 6 நாள் கிளம்புங்க. சம்பளத்தோட லீவ் கொடுத்துருக்கோம். 2 ரூபா சம்பளம், மாதம் 1 ரூபா பிடிச்சிக்குவோம். எதுக்கு மாமா? ராஜேந்திர மாமா ஆல்ரவுண்டை வண்டியில் வச்சுருங்க. இன்னும் சண்டையில் உடஞ்சாலும் உடையும். என்ன பிரபுண்ணே, இந்த ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கிட்டு விளாடுங்க, ஓடுங்க.
மைச்செட்லாம் ஆஃப் பண்ணுங்கண்ணே. அண்ணே 3 பேர் இங்கிட்டு வெளியே விட்டு உட்காருங்க, சாமி வந்தாலும் வரும். வாங்க சாமி. குட் மார்னிங். என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாமா? எனக்கு தெரியும். என்ன தெரிகிறது? எல்லாம் அன்பளிப்பு வாங்கிட்டுங்கிற பகுமானத்தில் பேசுகிறேன். சிரிச்சுக்குங்க. நீங்களாம் தலைக்கு 10 ரூபா கொடுத்தா கூட என்னை உயர்த்தி இருக்கலாம். காசு இல்லைன்னா பரவாயில்ல, கையில் காலில் கிடக்கிறத கழட்டி கொடுத்தாலும் அடகு வச்சுக்கோன்ல. செருப்பு அடகு வைக்க முடியாது. அம்புட்டு கவரிங்க. மைச்செட்டுக்காருக்கு நிறைய உண்மை தெரிஞ்சிருக்குப்பா. பாருங்கள், தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா நம்ம உள்ளே போயிடுவோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா 3 விஷயம் உங்கள்கிட்ட கேட்டுறேன். அந்த என்ன சம்பந்தம் இல்லாம பேசிக்கணும். முதல்ல நீ யாரு, எதுக்கு என்னிட்ட வந்து 3 விஷயம் கேட்கறோம்ங்கற? நீங்க யார்? நீங்க என்ன ரேஷன் எடுக்க ஆள் எடுக்க வந்திருக்கீங்களா? என்ன யாருன்னு உனக்கு அப்புறம் தெரியும்? நான் சொன்னால உனக்கு தெரியானே. உங்களை யாருன்னு எனக்கு தெரியும் சாமி. எப்படி? ஆமா, வச்சிருக்க பொருளை பார்த்தே கண்டுபிடிக்கல நானு. என்ன எப்படி தெரியும்? குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. அப்ப குறிப்பறியும் பார்த்தோனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க? பார்த்தோனே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தானே சொல்றேன், தைரியமா பேசுறேன். எப்படி சொல்றீங்க? நீங்க யாரு தெரியுமா? யாரு? 100 நாள் குளத்து வேலைக்கு போற ஆளு தானே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் உங்க குறிப்பா? ஆமா, இந்த மம்பட்டி போட்டிருக்கீங்கல்ல. மம்பட்டி இல்லடா, மகதையாள். மகதையாளா? ஆமா. இப்போ மம்பட்டிக்கு இந்த பேர் மாத்திட்டாங்களா? யார் நீங்க? சாமி நல்ல கேட்க வர சரி விருப்பப்படுறேன். உண்மையிலேயே நல்லா, உண்மையிலேயே உங்களை பார்த்ததுல அன்னைக்கு பார்த்ததுக்கு இன்னைக்கு பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சாமி. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க பழமொழி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு. மறுபடியும் நல்லா கேட்குறேன் பாருங்க. ஒரு பானை சோற்றுக்கு. எனக்கு காது நல்லா கேட்கும்னா நான் சொல்றது உனக்கு கேக்குதா? அதான் இங்கே சொல்லுங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். தப்பா பழமொழியை சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா பேசுனீங்க, நல்லா பாடுனீங்க, அதுல எல்லாம் நான் உங்களை எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் பழமொழியை முதல்ல ஆரம்பிக்கிறப்ப தப்பா ஆரம்பிக்கிறீங்களே, ஏன் தெரியல. சரி விட்டுருங்க, அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ நான் சொன்ன பழமொழி தப்புங்கிறியா? ஆமாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நான் இல்லைங்கிறேன், தப்புங்கிறேன். எப்படி? நான் அர்த்தம் சொல்லுவேன்டா. ஒரு சட்டி சோத்தை சமைக்கிறோம், அப்படி சோத்தையும் அப்படி சமைக்க பாக்குற. அது மட்டும் ஒரு சோத்தை பார்த்தா வந்துருச்சான்னு பாக்குறோம். அந்த மாதிரி அறிவாளிகள் நிறைய பேச மாட்டாங்க. ஒரு சில வார்த்தைகள் சொன்னாலே போதுமே, அந்த நிறைய விஷயம் தெரியுமியா? அப்ப இம்புட்டு தான் உள்ள படிச்சு வச்சிருந்தாலும் சுருங்க சொல்லி விளக்க வச்சு போறாங்க. ஒரு வாணி சொற்றுக்கு ஒரு சோறு பதம். ரெண்டா பழமொழி. இதை நாங்க நம்ப. அப்புறம் வேற என்ன ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? அதான் நம்பாதீங்க தயவு செஞ்சு. 2024 உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? ஒரு பானை சோற்றுக்கு 3 சவுண்டு விசிலு. நன்றி. கைத்தட்டி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பத்தியலா? இல்ல எனக்கு புரியல. பூரா நம்ம சேர்த்து வச்சிருக்க கூட்டம். இல்ல இதுக்கு நீ சொன்ன எனக்கு புரியலடா. இருக்கு, ஏன் புரியல? முதல் விசிலுக்கு காப்பதம் வந்திருக்கும், 2வது விசிலுக்கு அரைப்பதம், 3வது விசிலுக்கு சீரியலை ஆஃப் பண்ணி விட்டுட்டு தலையில தட்டி குக்கரை கீழே இறக்கி விட வேண்டும். விலங்கான குக்கர்ல சமைக்கிற சொல்லிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சோறு பதம் பார்க்கணும்னு சொல்லி 2வது விசில்ல குக்கரை ஓபன் பண்ணோம்னா குக்கர் வெடித்து குடும்பம் கொண்டே தூக்கி விடும். தேவையா நமக்கு? பழமொழியில எந்த புராணத்துல படிக்கிறீங்க? 19ல இருக்குல்ல. சரி, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தன்னால வளரும். இது தப்பு தானே? இதுக்கு வேற சேர் சாமி போங்க. ஊராம்பிள்ளையை ஊட்டி, இதுதான் உண்மையான பழமொழி. அவருங்க அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தன்னால வளரும். எப்படி? ஊராம்பிள்ளைங்கிறது நம்ம கட்டிட்டு வர மனைவி. ஓஹோ. அம்மா பொண்டாட்டி வந்து அடுத்தவருடைய மகள். நம்ம பொண்டாட்டி இல்ல, உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி பிரிக்கணும். நான் சாமியார், அப்போ ஓ பொண்டாட்டி அப்படி சொல்லுங்க. என்ன குடும்பம் நம்ம நாடுங்கிறது ஒற்றுமையா சேர்ந்து வாழ்றதானே. நான் ஒண்ணு குத்தகைக்கு விட விரும்பல. உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி தனிமையில இருக்க கூடாதியா? சேர்ந்துரியா? ஐயோ, அதுல சேர்க்க முடியாது சாமி. பொண்டாட்டி வேற. சரி ஐயா, ஊராம்புலங்கிற உன் பொண்டாட்டியை நீ திருமணம் பண்ணிட்டு வர அடுத்தவருடைய மகளை, அந்த அம்மா நிறைமா கர்ப்பமா இருக்கும்போது அடுத்தவருடைய மகளைத்தான் நீ கல்யாணம் பண்ணி. ஆமா. அந்த அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு நல்ல திடமான ஆகாரங்களை ஊட்டினாத்தே கொடுத்தா வயிற்றுக்குள்ள இருக்க ஓம்புள்ள நல்லா வளரும். அப்படி. அப்ப ஊராம்புள்ளங்கிற பொண்டாட்டியை நீ நல்லா ஊட்டி வளர்த்தா வயிற்றுக்குள்ள இருக்க ஓம்புள்ள தன்னால வளரும். இதுக்கு தாண்டா பழமொழி. இந்த கதையும் தப்பு ஆத்தா கை தட்டாதீங்க. அத்தியா அவங்களாம் தட்டல, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த நாரதர் பிராடு. அப்ப அந்த ஆளு சொல்ற மாதிரி நான் பிராடா சொல்லிக்கிறேன். அப்புறம் இப்ப உண்மையை சொல்றேன், கை தட்டுவாங்க பாக்குறீங்களா? ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் பொண்டாட்டி ஒண்ணு சந்தேகப்படுவா. நன்றி அத்தா. பத்தியலா 23 பேர் தட்டி இருக்காங்க. ஏன்டா சந்தேகப்போன? ஆமா, நீங்க கதையெல்லாம் சொன்னோம்னா அதுக்கு கேட்காத விளக்கமாத்த தூக்கிட்டு அடிக்கும். ஏன்டா இளவட்ட மேல நீ என்னடா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? ஊராம் பிள்ளையா அடுத்த வீட்டு பிள்ளை. இதுல ஒரு கதை இருக்கு சாமி.
ஒரு ஆளுக்கு ரெட்டை புள்ள பிறந்துருச்சு. ரெட்டை புள்ள பிறந்தோடனே ஊரே குட்டி கிடா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளையோட அப்பா மட்டும் உம்முன்னு உட்காந்துருந்தாப்புல. ஏன் சோகமா. என்ன காரணம்? பெரியப்பாக்கார் வந்து கேட்டாரு, ஏன்டா 2 பிள்ளை பிறந்திருக்கு, ஊரே சந்தோஷமா இருக்கு, நீ மட்டும் ஏன்டா உம்முன்னு இருக்கேன்னு. அப்ப பொம்பளை பிள்ளைல பிறந்துருச்சா? இல்ல 2மே ஆம்பளை பயலுங்க. அப்புறம் ஏன்டா அவர் சோகமா இருக்கணும்? அவன் அப்பதான் அவன் சொல்லியிருக்கான் விளக்கம். என்ன? இல்ல பெரியப்பா, ஒரு புள்ள எனக்கு பிறந்திருக்கு, இன்னொரு புள்ள தான் யாருக்கு பிறந்ததுன்னு தெரியல அப்படின்னு இருக்கான். ஏன் எதுக்காக அப்படி கேட்டேன்? ஏன்னா ரெட்டை புள்ளைல பிறந்திருக்கு. அப்ப அவன் உங்க ஊட்டத்தோட சேர்ந்த அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி. சரி விடுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். தப்பு தப்பா சரி, அட இதான்டா பொறுமை. நீ தான்டா மாத்தி சொல்ற. மாத்தி பேசிருந்தா எப்படிங்க கை தட்டுவாங்க? நான் உண்மையை பேசுறதுனால தான் கை தட்டுறாங்க. நீங்க போய் சொல்வதனால தான் கை தட்டவில்லை யுவரானர். அம்மாளு இவர உட்கார்ந்திருக்காரு, யாராவது கை தட்டுறாங்களாடா? அவங்க ஏன் தட்டல? ஏன் தட்டலம்னா நீங்க சொல்றது பொய்யா போயிடும். அப்ப நான் சொல்றது பொய், நீ சொல்றதே உண்மை. ஆமா, அதனால அங்க பழமொழியே என்ன தெரியுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த கிடையாது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கிடையாது. மனைவி அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரம். நன்றி அத்தா. அப்பா 10 வருஷம் இந்த பக்கத்தையும் நாடகம் ஆடுவேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆடியன்ஸ் நமக்கு நிறைய ஆயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? பொண்ணு போட்டா காமிக்கிறதுக்கு 500 ரூபா. பாத்தீங்களா? தெரியுதா? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க யாரு தெரியுமா இந்த இடத்துல? யாரு? முருகன்ட்ட போய் என்ன சொல்லுவீங்க? நீ புரோக்கருங்கறியாடா? நான் சொல்லல சாமி. ஆனா சரி, இதை விடுங்க. சரி, இப்ப 48ங்கிற ஒரு நம்பர். ஆமா, நம்ம ஒரு விஷயமாவே பேசுவோம். 48ங்கிறது ஒரு நம்பர். விவரமா பேசுறீங்க? ஆமா, படிச்சிருக்கேன்ல. ராமாயணம், மகாபாரதம், அந்த விசிலே தெரிஞ்சுட்டு சிவ சிந்தாமணி, மணிமேகலை, தாமரச்செல்வி நிறைய படிச்சிருக்கேன். அதெல்லாம் டான்ஸுக்கார பிள்ளையடா. போச்சா? சரி, ஓகே. பாத்தீங்களா, தாமரச்செல்வி போச்சா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, 48ங்கிற அந்த நம்பருக்குள்ள அடங்கி இருக்கிற விஷயம், அதாவது 48 மண்டலம். இந்த 48 மண்டலங்கிறதுக்குள்ள என்னன்னா அடங்கி இருக்கு? 48 மண்டலம் இல்ல, 48 நாள் சேர்ந்தது ஒரு மண்டலம். பாத்தீங்களா? இப்ப நீங்க தூங்குறீங்களா முழிச்சிருக்கீங்களா செக் பண்ணி பார்த்தேன். முழிச்சிருக்கீங்க. இந்த மண்டலத்துக்குள்ள என்னன்னா அடங்கி இருக்கு? இந்த 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரகங்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரங்கள் 27. 9 12 39. 9 12 21. 21 ஒரு நட்சத்திரம், 27 குட்டு மொத்தம் 39. 48 நவ கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 3 1 கூட்டி ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் முடிஞ்சு மறுபடியும் மறுகும்பாபிஷேகம் பண்ணனுங்கிற காலத்தை 48 நாள் வருதா? இந்த 48ஓட எது சேர்ந்தா 108 வரும்? 60 சேர்ந்தா 108 வரும். இந்த 60 யாரு? நாரதருடைய பிள்ளை. தமிழ் வருடங்கள். இப்பதான் இடத்துக்கு வரீங்க. நாரதரோட பிள்ளைங்க தான். ஆமா, 60 பிள்ளைங்க. ஆமா, அதோட சேர்த்து விட்டோம்னா 108 வந்துருது. இது எதனால 108 பேர் வச்சாங்க தெரியுமா? எதனால? 48ஓட ஏன் 60 சேர்க்கணும்னா, ஏன் சேர்க்கிறோம்? ஒரு மனிதனுக்கு கிரகத்துல, நவ கிரகத்துல ஒரு கிரகம் சரியில்லாம இருந்து 12 ராசியில அந்த ராசி சரியில்லாத நேரத்துல போய் உட்கார்ந்து 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் சரியில்லாம இருந்து நடக்கிற 60 வருஷத்துல அந்த வருஷம் அவனுக்கு விளங்காம இருந்துச்சுன்னா, ஒரு வருஷம் அவன் போற இடம் இந்த எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து வைக்கிறதுக்கு அவசர ஊர்திக்கு 108ன்னு வச்சாங்க. அருமையான விஷயத்த அழகா சொல்லிட்டீங்க. இந்த 60 குழந்தைகள் சொல்றீங்கல்ல, ஆமா, 60 குழந்தைகள் ஒரே ஒரு மனைவி பெற்று எடுத்தாங்களா? ஏய், மனைவிக்கு ஏண்டா வர? நான் தாண்டா பெத்தேன். 60 பிள்ளைகளையுமா? பெண்ணாக மாறி தாளத்துவசன் என்ற அரசனுக்கு மனைவியாகி 60 பிள்ளைய பெத்தேன். அப்படி என்றால் 60 பிள்ளைகளும் உங்களுக்கு பிறந்ததுதான். ஆமா. அப்ப மனைவி எல்லாம் கிடையாது உங்களுக்கு? அது வேற. 52 கொண்டாட்டி. 52 52. ஆமா, 52 பொண்டாட்டி எங்க? ஏன்ட்ட இல்ல, வேற பக்கத்து. மனைவிகள் பெண்ணாசை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி முருகனுக்கு 51 அட்சரமா கொடுத்துட்டேன். அட்சரம்னா என்ன? பட்டை அடிக்கிறது தெரியுவா? இப்பதான் நீங்க தப்பா பேசுறீங்க. இவ்வளவு நேரம் சரியா பேசுனீங்க. 52 மனைவிகளும் முருகனுக்கு அச்சரமா கொடுத்துட்டேன் நீங்க சொல்ற வார்த்தை வந்து தவறு. பொண்டாட்டி உங்க கூட இல்லை, போயிருச்சு. அதை நீங்க இப்படி சமாளிக்க கூடாது. 51 பொண்டாட்டி ஏன் உங்களை விட்டு போனாங்க காரணம் எனக்கு தெரியும். மொத்தம் ஒரு மனுஷன் உடம்புல எத்தனை இடத்துல தெரியுமா பட்டை அடிக்கணும்? எத்தனை இடத்துல? 17 இடத்துல பட்டை அடிக்கணும். 17 × 3 போடு, 30 தானே பசுபதி பாசம்ங்கிறது. 17 3 51. நாரதருடைய 52 மனைவிகள் 51 பேரும் முருகனுக்கும் பட்டையா 51 அட்சரமா இதாண்டா புராணம் கிடையாது. வேற நீங்க தப்பா பேசுறீங்க. வேற என்ன? 51 பொண்டாட்டி உங்க கூட இருக்க பிடிக்காம தான் போனது. ஏன்? எதனால சொல்ற? நீங்க கொடுக்கல. ஏன் உங்களை விட்டு பிடிக்காம போனாங்க தெரியுமா?
சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு எத்தனை மனைவிகள்? 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி தானே. அவர் கழுத்துல என்ன கிடக்குது? பாம்பு இருக்கு. பாம்பு இருக்கா? ஆ. சிவபெருமான்ட்ட பாம்பு இருக்கு, மனைவிகள் பக்கத்துல இருக்காங்க. உங்க பாட்டை மகாவிஷ்ணு நாராயணன். எத்தனை மனைவிகள்? அவருக்கு 2 தான். அவரு எதுல படுத்து கிடக்காரு? பாம்புல தான் படுத்திருக்காரு. பாம்பு இருக்கா? பொண்டாட்டி பக்கத்துல இருக்கா? இங்கேயும் பாம்பு இருக்கு, பொண்டாட்டி பக்கத்துல இருக்கு. உங்ககிட்ட பாம்பு இருக்கா? பாம்பு இருக்கா இல்லையா? அட விளங்காதவனே, ஏங்க பாம்பு இருக்கா இல்லையா? நாரதர்கிட்ட ஏறா பாம்பு. அதான் பொண்டாட்டி உங்க பக்கத்துல இல்ல. சிவன் கழுத்துல பாம்பு இருக்குதுன்னா தார்காவனத்து ரிஷிகள் பூரா அது சிவன் பண்ண லீலை என்னன்னா, முனிவர்கள் எல்லாம் தவம் பண்றதுக்காக பொண்டாட்டில விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, சிவபெருமான் வர்றாரு காட்டுக்குள்ள, தார்காவனத்துக்குள்ள. வரும்போது சிவனுடைய அழகுல மயங்கி அந்த பொம்பளையாளு கூட சிவன் பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகா, இப்படியா? அப்ப சிவன் பின்னாடியே போக ஆரம்பிச்ச உடனே அவங்க பூரா என்னன்னா, அம்மா பொண்டாட்டி சிவன் பின்னாடி போய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லா பேரும் இருக்கிற உயிரினங்களை பூரா சிவன் மேல ஏவி விடுறாங்க. ஓஹோ, அப்படி ஏவி விட்டதே புலி, மானு, அப்படி பாம்பு ஒவ்வொன்னா இது அங்க போனது. பார்க்கடல கரையும் பொழுது பாம்பு வந்தது, அங்க பாம்பு அங்க கிடக்குது. இது அவங்களுக்குலாம் வந்ததுடா. நாரதர் என்னடா பண்ணாரு பாம்பு போடுறதுக்கு? சரி, சிவபெருமானை பத்தி பேசுறீங்களே, சிவபெருமானுக்கு மனைவி பார்வதி. ஆமா. பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்ய என்ன காரணம்? வேற கடவுளை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். எதுக்காக சிவபெருமானை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணாங்க? ஐயா, ஆம், சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கங்க. சுருக்கமாவே சொல்லுங்க. பாகவத கருத்து, தேவி பாகவத கருத்தின்படி ஆம், உலகத்தை முதல்ல அன்னை ஆதிபராசக்தி படைக்க ஆரம்பிக்கிறான். ஆமா. அப்ப ஆதிபராசக்தி படைக்கும் முதல்ல எடுத்த ஒருத்தனை படைக்கிறான். ஓ, பெண்ணேன்னு வர்றான். வருது. என்னடா எடுத்ததும் ஒருத்தனை படைக்கிறான், பெண்ணேன்னு மரியாதை இல்லாம பண்றான்னு சொல்லிவிட்டு நெற்றி கண்ணை திறந்து எரிச்சு புறா. அடுத்து ஒருத்தனை படைக்கிறா, தங்கையேன்னு வர்றான். அடுத்து ஒருத்தனை படைக்கிறா, தாயேன்னு ஒருத்தன் வர்றான். இப்படி எல்லா தெய்வத்துக்கும் படைச்சுட்டா. அப்ப எல்லாருக்கும் எல்லாத்தையும் படைச்சாச்சு, நமக்கு ஒரு துணை வேண்டும்ல அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி நினைக்கும் போதுதான் அப்ப ஆரம்பத்துல பெண்ணேன்னு ஒருத்தன் உரிமையோட கொண்டாந்தான்ல, அவன் தான் நமக்கு துணையா இருக்கணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சிவபெருமானை உருவாக்கி திருமணம் செய்தாள். பாருங்க, அப்ப சிவபெருமானை திருமணம் செய்ய இதான் காரணம். ஆனா நீங்க சொல்ற காரணம் என்னால ஏத்துக்க முடியாது. நீ எதத்தை ஏத்துட்ட வந்ததுல இருந்து காரணம் என்னன்னு நான் தப்பா சொல்ல மாட்டேன், நான் எல்லாத்தையுமே சரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன? சிவபெருமான் அதாவது பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்ய மொத்தம் 5 காரணம். என்னன்னு சொல்லு. 5 காரணத்தினால மட்டும்தான் பார்வதி சிவபெருமானை கல்யாணம் பண்ணது. முதல் காரணம் என்ன தெரியுமா? சிவபெருமான் உடுத்தும் உடை என்ன? புலித்தோல். புலித்தோல் உடுத்துறாரா? அதனால பார்வதி அம்மாவுக்கு துணி துவைக்கிற பிரச்சனை கிடையாது. நன்றி ஆத்தா. ஒரு ஆள் 2 ஆள் கை தட்டிருக்கிறேன், நன்றி. 2வது காரணம், சிவபெருமான் ஜடாமகுடத்தில் இருப்பது என்ன? ஆகாய கங்கை. கங்கை. கங்கை என்றாலே நீர், தண்ணி. இந்த அம்மாக்கு எப்பயுமே தண்ணி பிரச்சனை கிடையாது, எப்ப வேணாலும் போர் போட்டு உறிஞ்சிக்கலாம். 2. 3வது காரணம் சொல்லு. சிவபெருமான் ஜடாமகுடத்தில் இன்னொன்றும் இருக்கிறது. பிறை சந்திரன் இருக்கார். சந்திரன் உங்களை போயிட்டாரா? பிறை சந்திரன் என்றாலே நிலவு, நிலவு என்றாலே வெளிச்சம், எப்பயுமே வெளிச்சமா இருக்கு. அதனால அந்த அம்மாவுக்கு கரண்ட் பில்லு பிரச்சனை கிடையாது. போயிட்டு இருக்குல்ல, யூனிட் 230 ரூபாய்க்கு போயிருச்சு. சரி. 4வது காரணம், சிவபெருமான் கையில இருப்பது என்ன? அக்னி ஜுவாலை. இந்த பக்கம் பாருங்க, அக்னி ஜுவாலை, நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். சரி. அதனால இந்த அம்மாவுக்கு சிலிண்டர் பிரச்சனை இல்லை, எப்ப வேணாலும் சோறு அடிச்சுக்கலாம். ஓஹோ, பாத்தீங்களா? 5வது காரணம் தான் முக்கியமான காரணம். சிவபெருமானுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? ஆதி அந்தமும் இல்லாத நாயகன். ஆதி என்றால் தொடங்கும், அந்தம் என்றால் முடிவு. சிவனுக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது. ஆனா ஒருத்தரை கூப்பிட்டார் சிவன், காரைக்கால் அம்மையாரு. அம்மையே வருகன் சிவன் கூப்பிட்டார், கொடுத்தாங்க. ஆனா அப்பா அம்மா கிடையாதுல்ல. அதனால இந்த அம்மாவுக்கு மாமனார் மாமியார் பிரச்சனையும் கிடையாது. இந்த 5 காரணம் தான் பார்வதி சிவபெருமானை கல்யாணம் பண்ண. நன்றிண்ணே, கைத்தட்டி அனைவர்களுக்கு நன்றிண்ணே. போதும்ண்ணே. நான் கேக்குறேன், சிவபெருமானும் சக்தி இருக்கும்போது சிலிண்டர் இருந்துச்சாங்க? இல்ல, அதனாலதான் இதுல தூக்கி வச்சுக்கிறது. வரும்போது சொட்டு வச்சு வச்சியா? அம்மா ஏன் திரும்ப வரல? ஏன் இவங்க எப்படிலாம் பேசுவாங்க, எப்படி இவங்களோட இருக்கிற இந்த மாடு கலஞ்சு போய் காலையில வந்துரும்ல. நல்ல மனுஷன். சரி சாமி, நன்றாக பேசி. தாங்களோட பெயர்? நாரதரன் பார்கள். அப்பா பேர்? பிரம்மா. பிரம்மாவோட பிள்ளையா? நான் தான். முதல்ல சொல்லிருக்கலாம் சாமி. என்ன பண்ணிருப்ப? உங்க அப்பா நானும் ஃப்ரெண்ட், நண்பர்கள். நீங்க தவறா பேசுறீங்க, வேற யாராவது? இல்ல நண்பர்கள் தான் சாமி. உண்மையிலேயே யாருங்க நீங்க சொல்றீங்க? உங்க அப்பா நானும் நண்பர்கள். முந்தா நாள் தான் கடையில பார்த்தேங்கிற. எந்த கடையில? திருப்பத்தூர் ஒயின் ஷாப்ல. என்ன தெரியாது நினைச்சீங்களா? எங்கப்பா பிரம்மாவையா? பரமன் பிள்ளை தானே நீனு? பரமனா? நான் சொல்றது பிரம்மன்றா. கரலையா? கரல பிள்ளையா நீ? சரியா சாமி. என்னை பற்றி ஏதாவது? உங்க பேரு? வீரத்தேவன். அப்பா பேரு? நம்பிராஜன். அம்மா பேரு? நங்கை மூணு. அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர். உள்ளே ஏதோ சத்தம் அடிச்சே. சடச்சடன்னு கேட்டுச்சா? சோ
அப்படியா கிடைச்சு? சோ ஆலோலம் சோ சோ ஒன்று தங்கை வள்ளி, இன்னொன்று 4 புள்ளி. யாரை அழைத்தவர்கள் பெண்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு உள்ளேன். அப்படியா? ஆமா. முதல்ல கடியபுரக்குள்ளே நம்மால யாழ் கூட்டியா பாப்பா, அதுக்கப்புறம் வாழா ஏலான்னு கூட்டு பண்ணே வேண்டாம். நீயா ஏன்டா சொல்ற? அந்த பிள்ளை வரட்டும், அதுக்கப்புறம் கேட்டுக்குருவோம். சரி, சீட்டு குளிக்கு போட்டு எடுப்போமா? அழைத்து அது பெட்டிக்கார கூப்பிட்டு எடுக்க அழைத்து வாருங்கள். இதோ அழைத்து வருகிறேன், சென்று வாருங்கள். உண்மையிலேயே இந்த நாடக உலகத்திலேயே அண்ணே ஒருத்தர் சொன்னார், ஒரு வாட்டி இல்லை கிட்டத்தட்ட 3-4 வாட்டி சொல்லிட்டாரு, வளர்ந்து வரும் நாரதர் கார்த்திக் ராஜான்னாரு. நிறையா நாரதர் இன்னைக்கு அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே நாரதர்னு அறிமுகமான பையன் வந்து கார்த்திக் ராஜா. கிட்டத்தட்ட பல வருடங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த அளவுக்கு ஒரு திறமையான பையன். நிறையா ஊரில் குறிப்பெல்லாம் கேட்டுக்க போகிறாப்புல. கிட்டத்தட்ட 4000 ரூபா சம்பளம். அன்பளிப்பு மட்டும் கிட்டத்தட்ட வாங்குறாப்புல. நீங்களே பார்த்துருப்பீங்க, கண் குளிர பார்த்துருப்பீங்க. அன்பளிப்புலாம் நிறையா வந்துச்சு. எனக்கு 1 ரூபா கொடுக்கல, அது வேற விஷயம். சொல்லுவேன், எனக்கு கொடுக்கல இல்லை சொல்லுவேன். மாமா சரி மாமா, இவளை அன்பளிப்பு வாங்கி இவளை சம்பளம் வாங்கி என்ன பிரயோஜனம்? மேலே வாங்கி போடுறதுக்கு ஒரு சட்ட துணி வாங்க காசு இல்லை இந்த ஆளுக்கிட்ட. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க மாப்பிள்ள? மாமா நான் வந்து கிட்டத்தட்ட இந்தான்னு பார்த்தீங்கன்னா 3700 ரூபா வாங்குறீங்க. 7500 நோட்டு. 3700 ரூபா வாங்குறீங்க. உங்கள் மேலே என்ன சட்ட துணியாக இருக்குது? நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். நன்றி வணக்கம். கருப்பாயி வாடா ஆயி. எப்பா அந்த பிள்ளை மேலே 4 சட்ட துணி இருக்குமா? அப்போ கூட பாருங்க, நானும் வந்ததுலேருந்து அன்பளிப்பு கொடுக்கலன்னு 100 வாட்டி சொல்லிட்டேன். ஒரு ஆள் கூட 10 ரூபா கொண்டு வந்தார். ஆமாம் ஆமாம், 3:30 மணிக்கே வர விடுங்க. 3:30 மணிக்கு 3:30 மணிக்கு விடணும் கொட்டிக்காளியை ராஜபாட்டை. செல்லக்குட்டி நமக்கு எடுத்துருக்கு நாரதர் வருகை தந்திருக்காரா? நாரதர் வந்திருக்காரு. ஆமா. நம்ம இடத்துக்கா? நிசமா நாரதர் தான் பாத்தியலா? ஆமா பார்த்தேன். வண்டியில இருந்து நான் தான், அவர் தான், நாரதர் தான். நான் போட்டோல தாங்க பார்த்தேன். அழைக்கட்டுமா? கூப்பிடுங்க. அதுக்குள்ள போட்டோ வச்சுட்டாங்களா? சாமி, எந்த சாமியை கூப்பிடுறீங்க? அரே சாமி, ஐயா சாமி, வாங்க சாமி, சாமி 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 சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கொலைக்கு விழலாம் மாமா மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கொலைக்கு விழலாம் மாமா மாமா. பொம்பளைங்க காத்துப்பட்டா கொலைக்கு விழலாம் மாமா மாமா. அச்சமட்டங்கன மறந்தாச்சா கத்தாடு கத்தாக பறந்தாச்சா. அச்சமட்டங்கன மறந்தாச்சா கத்தாடு கத்தாக பறந்தாச்சா. என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வேணாமா சாமி வேணாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கொலைக்கு விழலாம் மாமா மாமா. என்ன வேலை பாக்குறேன்னு தெரியுதா? என்ன சாமி? என்ன வேலை பாக்குறேன்னு தெரியுதா? சாமி இந்த வேலைக்கு நீங்க காசு கொடுக்கணும், நானே காசு தரேன். அற்புதமான தொழில். நன்றி. வாழ்க்கை பல்லாண்டு அன்சீசன்லயும் பொழைச்சுக்கிடுவேன். பெண்மகள் யார்? வாடி போடுங்கிறா. டேய் நீ இங்க வாயா. இந்த பிள்ளை யாரியா? இதான் சாமி, நீங்க கட்டிக்க போறப்பல. சரி, நீ கட்டிக்க போற பிள்ளை. நிறமும் அப்படித்தான் இருக்கு. குண்டி இந்த பிள்ளை சிறிது நேரம் வர்ணிக்கலாமா? வர்றீங்க ஐயா, எவ்வளவு வேணாலும் வர்றீங்க சாமி, கூட கூடவே வர்றீங்க, காசு தரேன். ஏய், இது என்ன கண்ணாடியை மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறது? அது பார்த்தா அம்மா முடியாது தெரியுமா? அத்த மகளே ஏன் செப்புச்சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே. மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி. மச்சான் நானும் காத்திருக்கேன் மணிக்கணக்கா, என் மனமும் வலிக்குதடி. உன் கண்ணில் ஓர பார்வதியும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாமண்டி. அத்த மகளே செப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே. ஆத்தங்கர ஓரத்தில அத்தனையும் விட்டு புட்டு எனக்காக காத்திருந்தே, அடி எனக்காக காத்திருந்தே. கம்மக்கர ஓரத்திலே கண்மணியே நீயும் வந்து கட்டினியும் அணைச்சிக்கிட்டே, என்ன கட்டினியும் அணைச்சிக்கிட்டே. நினைச்சு பாரு
வாசோ ஏ அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் என்னங்கோலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நித்தம் ஒரு பூஜை செஞ்சு சாமிக்கும் தான் தெரியும் அடி அந்த சாமிக்கும் தான் தெரியும் அடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷோ மாமே நினப்பு பல வருஷோ உறவு தடுக்குது ஒரு நிமிஷோ மாமே நினப்பு பல வருஷம் ஏ அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே மாமரத்து மாங்கோலுந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி மச்சான் நானும் காத்திருக்கேன் மணிக்கணக்கா என் மனமும் பலிக்குதடி ஓ கண்ணில் ஓர பார்வனியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓ மாமண்டி அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே வேலை நல்லா பாக்குறீங்களா இந்த பிள்ளைய கூட்டியாந்துட்ட இன்னொரு பிள்ளை இருக்குன்னையில அது எப்படி அவங்களையும் கூட்டிட்டு வரணுமா? நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? அந்த பிள்ளைய பார்க்கணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸில் ஒரு 3, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 2, ஏன் உங்கள் ஃபோட்டோவில் ஒரு 4 கொண்டு வந்தீங்கன்னா உடனடியாக ஃபைல் பண்ணி வச்சிடுறேன். எதுக்குடா ஆமாம், உடனேலாம் பார்க்க முடியாதுங்க. புக்கிங் பண்ணணுமா? அழைத்து வாருங்கள் பார்ப்போம். இந்த ஊப்புற ஜோப்பு போடுறங்க. தங்கச்சி தங்கச்சி நாய் கடிச்சிச்சு போ போ சொல்ற நாய் கடிச்சா ராத்தா ராத்தா ஒன்ன வச்சிருக்க நெஞ்சில போல அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல நெல்லு கொட்டி வைக்கும் இந்த பத்தாயத்தில ஆசை கொட்டி வச்சே தேன ஒன்னெனப்புல அடி நில்லாம நானும் இல்லை ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல ராசாத்தி நீயும் தான் பூக்கோளம் போடத்தான் புள்ளிமண் புள்ளி எல்லாம் வாங்கி வருவி சாமிய சந்திச்சான் என் ஆயுள் காலத்து உன்னோடு சேர்க்கும் வரம் வாங்கி வருவி மூக்குத்தி குத்தாதடி எனக்கு வலிக்கும் வேணாமடி உனக்கு வலிச்சா மறுநொடி நானும் உசுர கையில் எடுப்பேன் உனக்கு மூச்சு கொடுப்பேன் ராசா ராசா உன்ன வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல முல்லைப்பூ காம்புதான் உன் கைய குத்தாதான் ஊருக்குள் காம்பில்லாத பூவும் பூக்காதான் செம்மண்ணு புழுதி உன் கண்ணில் விழுமே புழுதி காத்தில்லாம பூமி சுத்தாதான் மூக்குத்தி குத்தாதடி எனக்கு வலிக்கும் வேணாமடி உனக்கு வலிச்சா மறுநொடி நானும் உசுர கையில் எடுப்பேன் உனக்கு மூச்சு கொடுப்பேன் ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவ போல அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல நெல்லு கொட்டி வைக்கும் சிறு பத்தாயத்துல ஆசை கொட்டி வச்சே தேன ஒன்னெனப்புல நீ இல்லாம நானும் இல்லை ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில ரோசா பூவ போல அடி
நாரதர் வருகை தந்திருக்கிறார். நாரதர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு. சுவாமியை பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? நீங்க வாங்கின மட்டும் போதுமா? நானும் வாங்கணுமா இல்லையா? சுவாமி அழைத்து வராங்க, ஆசீர்வாதம் வாங்க. இப்ப பாடினது என்ன பாட்டு? கற்பர் பாட்டு தான். பாடினது கற்பர் பாட்டு தான். கருப்பராசா ராசா ஒன்ன வச்சிருக்க நெஞ்சில. கருவேல் குறிச்சியை சேர்ந்த அண்ணன் மூக்கன், அண்ணா நகர் மூக்கன். மூக்கன் நல்லா இருக்கணும் அண்ணன் ஒழுங்கு நகைச்சுவையாக நடிக்கும் அருமை அண்ணே, நல்லா இருக்கணும்னு அண்ணே. மூக்கண்ணே உன்னை மறக்க மாட்டேன். நன்றி சொல்றேன். அவர்களுக்கு நன்றி நன்றிகள். எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்பளித்திற்கு என் சார்பாக நான் கருப்பு வடிவம் பூண்டவரா. முடிஞ்சா 120 ஒரு வரைக்கும் 120 முடிஞ்சுச்சா? சாமி வந்து விட்டார். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம். வணக்கம். போதுமையா? ஒரு 100 ரூபா போதுமையா? அதுக்கு மேல வேணாம். வந்துருச்சு. இந்த அடுத்த 100 ரூபா 200 ரூபா. தங்கச்சி ஒன்றையும் இடத்துல போய் வச்சிரு. இவர்தான் அவர். வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். நீங்க 2 பேரும் உள்ள போய் காவல பாருங்க. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துறேன். பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரி வருகை நல் வரவாகும் தவமுனியே. வருகை நல் வரவாகும் தவமுனியே. அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தவமுனியே. பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரி தர வேண்டும் சுவாமி. இறையில் 14 உலகம் சுற்றும் மாபெரும் முனிவரான நாரதருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்பு கொடுத்த உமக்கு நாரதருடைய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா? ஏ எத்தனை யோசித்தனுங்க கத்தியாச்சு அட கத்தி கத்தி தொண்ட தனி வத்தியாச்சு. சுத்தமாக சொன்னதெல்லாம் போதலையா, சுத்தமாக அதுலதா ஏறலையா. தந்தன தந்தன தன தந்தன தந்தன தன தந்தன தந்தன தந்தனா ஓய் தந்தன தந்தன தன தந்தன தந்தன தன தந்தன தந்தன தந்தனா. உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா 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 பொல்லாத புசலுமே சலுமேனடா. அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறீங்களடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லிமா இல்ல இந்துவா? வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரதன் வாழ்த்துக்கள்மா. நல்லவங்க அனைவருக்கும் நாரதர் வாழ்த்துக்கள்மா. மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் ஆழ்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா. மனசுக்குள்ள நாய்கள் பேய்கள் நால்வகை பூனை நாட்டியம் ஆடுதடா. மனிதனுக்கு போர்வையில் இருக்குது பார்வையில் இருக்குது நான்கட மிருகமடா. அடையாரும் திருந்தலையே அதற்காக வருந்தலையே. அடையாரும் திருந்தலையே அதற்காக வருந்தலையே. அடியை ஞான தங்கம் இனி நான் ஒரு ஞான சிங்கோ. பொய்யையும் முரட்டையும் எண்ணி பூமியை புதுசா செய்து நம்ம சொன்னதை சொல்லவா, சொல்லாம என் வழி செல்லவா. உன்னத்தை நம்புறேன் நல்லவா, உன்னாலே மாறுதல் வந்துடும் நல்லவா.
வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரதன் வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா. நல்லவங்க அனைவருக்கும் நாரதர் வாழ்த்துக்கள்மா. கண்ணில கணம்பாடி காண்பவர்லாம் இயக்கமடி ஆலோலம் சோ என்று அயலிட்டுக் கொண்டிருக்கும் உறிஞ்சி கொட்டவனின் கோமகளை வாழ்க வல்லாண்டு தங்களை பற்றியும் தங்களுடைய இடத்தை பற்றி முழுமையாக அறிந்து தெரிந்து உணர்ந்தவர் நாரதர். இருந்தாலும் தங்களை பற்றி தங்களிடத்திலே ஒரு சில விவரத்தை நான் கேட்க வேண்டும், அதற்கு தாங்கள் விவரமாக பதில் கூற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சுவாமி, தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்காலம் உணர்ந்தவர் நீங்க. நடப்பது நடக்க போறது நடந்து முடிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறேமா, கேட்டா பதில் வருமானு கேட்டீங்க. ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் முறைப்படி நட கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, கேளுங்க. ஏதோ சிற்றருக்கு எட்டி வர பதில சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாத விவரத்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்ககிட்டே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க? ஒரு விஷயம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கற்றறிந்த கல்விமான்கள் பேசும்போது நல்ல விஷயங்கள் வெளிப்படும். கண்டிப்பா அப்படிமா நான் உங்களை படித்த அறிவாளியாக வச்சுதான் அந்த இடத்துல உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். சரி சுவாமி. அதுல நீங்க என்ன சொல்றீங்க? விவரம் தெரியற வரைக்கும் பதில் சொல்றேன், தெரியலைன்னா தங்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆமா சுவாமி. இது பணிவுன்னு நான் எடுத்துக்கிறதா இல்ல கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டுக்கடாய போய் வம்புழுத்தம் வச்சுங்க, ஆட்டுக்கடா பின்னாடி போகும். அப்ப நம்ம என்ன நினைப்பா, நம்மளை பார்த்து பயந்து போகுது போல இருக்கு. ஆடு பின்னாடி போனா பயந்து போகும் நினைக்கிற மனிதனுக்கு ஆட்டினுடைய பலம் என்ன? பின்னாடி வந்து முன்னாடி போய் முட்டுறது. அப்ப ஆட்டுக்கடா மாதிரி பின்வாங்குற பார்த்தா ஏதோ முட்டுற மாதிரி இருக்குமா? இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது சுவாமி. வில்ல இருந்து அம்பை இழுக்கும் போது பின்னாடி தான் போகும். ஆனா எவ்வளவு பின்னாடி இழுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னாடி வேகமா போய் அடிக்குமாம் குறிபார்த்து. உங்களுடைய பேச்சுல அந்த மாதிரியா? இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது சுவாமி. கற்றதினால் ஆய பயனன்கள் வாழர்வார் நற்றார் தொழார் எனின் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். கல்வியை கற்றால் மட்டும் பார்த்தாத அந்த கல்வியை கற்றதுக்கு தகுந்தார் போல உங்களை மாதிரி பெரியவங்களையும் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தையும் மதிக்க கத்துக்கணுமா. அப்படி மதிக்கல அப்படின்னா அந்த கல்வியை கற்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறார் வள்ளுவர். அதுபோல இந்த இடத்துல நீங்க பெரியவங்க, நான் சின்ன பிள்ளை, இதுக்காக நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இதுலயும் இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நான் படிச்சிருக்கேங்கிறப்போ ஒரு ஆணவம் வெளிப்படுது. அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க? அப்படி கிடையாது சுவாமி. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எல்லா விஷயத்தையும் நேர்ல இருந்து பார்த்தவர். அப்படி இருக்கும்போது நான் பெரிய ஆளு, நீங்க பெரிய ஆளு, நீங்க தானே பெரியவர். படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட ஒண்ணு படிப்பு ஞானம் இருக்கணும், கேள்வி ஞானம் இருக்கணும். ஆமா. ஒண்ணு வராதவனுக்கு இன்னொன்னு நல்லா வரும். கண்டிப்பா. அப்ப தங்களுக்கு படிப்பும் இருக்கின்றது, கேள்வி ஞானமும் இருக்கிறது. இருக்கு சுவாமி. அப்ப நீங்க சொல்றீங்க நீங்க கேட்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவேன். கண்டிப்பா தன்னம்பிக்கை வேண்டும். அந்த தன்னம்பிக்கை இருக்கு என்கிட்ட. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடியது ஒரே நம்பிக்கை, தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கையோட இன்னொரு நம்பிக்கையை சேர்த்து இருந்தா இன்னும் கொஞ்சம் பலம் கூடும். இறை நம்பிக்கை வேண்டும். கண்டிப்பா. ஆனா இருக்கக்கூடாத நம்பிக்கை என்ன? அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை. ஐயே இந்த ஆள் வர்றானே, இந்த ஆள்கிட்ட நம்மால பேசி தப்பிச்சு வர முடியுமா அப்படின்னு நினைச்சா அந்த இடம் நிச்சயமா முடியாது. இவரும் வர்றாரு, நம்மளால முடியும்னு நினைச்சா தான் அந்த காரியத்துல முடியும். அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். கண்டிப்பா. உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவனும் இருக்காங்க. ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சொல்லாதீங்க. என்ன? அதே தப்பு. என்ன தப்பு? அதுதான் தப்புன்றேன். என்ன தப்புன்னு கேக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்காது. நீங்க தான் சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க மானிட பெண். இருந்த இடத்துல இருந்து ஏதாவது உங்களுக்கு யாராவது சொன்னாதான் தெரியும். ஆனால் நடக்கக்கூடிய அனைத்தையும் சென்று பார்க்கக்கூடிய தன்மை படைத்தவன் நான். சரிங்களா? சரி சார். இருந்தாலும் சின்ன விஷயம் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க, நல்லா தாராளமா கேளுங்க. வந்தோடனே என்ன வாழ்த்து பாட்டு பாடுனீங்க? யாரு? நீங்க தானே என்னை வணங்குனீங்க. ஆமா. அப்புறம் யார் நீ கேக்குறீங்க? வாழ்த்து பாட்டு நீங்களே உங்களை வாழ்த்துற அளவுக்கு எங்களுக்கு என்ன வயசா? வணங்கி பாடுனீங்களே, என்ன பாட்டு? வணங்கி பாடின பாட்டை கேட்கிற. வரவேற்பு கொடுத்தது பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கலை வாணி மகன் நாரதரே அப்படின்னு சொல்லி பாடல ஆரம்பிச்சேன். அற்புதமான பாடல். சரி சாமி, ரொம்ப நன்றி. பாடலை பொறுத்த அளவுக்கு பாராட்டக்கூடிய விஷயம் தான். பாதத்திற்கு சிறப்பு கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா. ஏன்னா தெய்வத்துக்கு சமமானவர் நீங்க. உங்க பாதம்லாம் எங்க இடத்துல படணும்னா மிகப்பெரிய விஷயம் இல்லையா? பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. ஆமா. அப்ப அந்த பாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு. கண்டிப்பா. பாதத்துக்கு என்ன அப்படி சிறப்பு? என்ன சுவாமி பாதத்துக்கு என்ன சிறப்புன்னு கேக்குறீங்க? உங்க பாட்டை மகாவிஷ்ணு இருக்காரே பெருமாள், ஆலயத்துக்கு போறோம். பெருமாளுடைய ஆலயத்துக்கு போறோனே சாமி கும்பிட்டு நமக்கு துளசி தீர்த்தம்லாம் கொடுத்த உடனே நம்ம தலையில உணர்ந்து ஒண்ணு வைப்பாக தெரியுமா? ஜடாரி. அதுக்கு பேர் ஜடாரின்னு பேரு. அந்த அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? ரெண்டு பக்கமும் செருப்பு பதிச்சிருப்பாங்க. பாதம் இறைவனுடைய பாத சுவடு இருக்கும். அப்ப இறைவனே நம்ம தலையில கால் வைக்கிறதா அர்த்தம். அப்ப அந்த பாதத்துக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு கேக்குறீங்க? அப்படி தொட்டாத்தே, அப்படி தொட்ட உடனே விஷயம் வேகமா வரணும். அப்ப பாதத்துக்கு சிறப்பு இருக்கு. ஆமா.
அதே மாதிரி ஒருத்தருடைய பாதம் பட்டு ஒரு கல் கீழே கிடக்கிற கருங்கல்லு பெண்ணா மாறிச்சு யாரு? பாதம் பட்டதுனால ஒரு கருங்கல் ஒரு பெண்ணா மாறுச்சு இல்லையா? இப்ப பாதம் இருக்கு, தெரியாம நடந்து போறோம், ஒருத்தரை நம்ம மேல அவர் மேல கால் பட்டுருச்சு. கால் பட்டுச்சுன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? மன்னிச்சுக்கங்க, தெரியாம பட்டுச்சு, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே பாதம் தெரிஞ்சே வேணுக்கு முன்னே எட்டி மிதிச்சா தும்முரு கோவம் வருமா வராத? நமக்கு வரத்தையும் செய்யும். உங்களை ஒருத்தர் எட்டி மிதிச்சிடுறாரு, உங்களுக்கு கோவம் வருமா வராத? ஒண்ணு செவியை சேர்த்து அடிக்கணும், கோவம் வருமா இல்லையா? வரத்தையும் செய்யும். ஆனா எட்டி உதச்சும் கோவமே வரல அவருக்கு. அது எப்படிமா? எட்டி ஒருத்தனை முதிச்சா கோவம் வராம இருக்குமா? கோவம் வரும்ல, வரதான். ஆனா கோவம் வரல பாத்துக்கங்க. யாருக்கு? யாருக்கா? அதத்தான் உங்கள்ட்ட கேட்குறேன், திருப்பி என்கிட்ட யாருக்குன்னு கேட்குறீங்க? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்டீங்களா? அப்புறம் நான் திருப்பி கேட்க மாட்டேனா? சம்மந்தம் இல்லாம கேட்கலையங்க, நீங்க பாடின பாட்டுல தான் அர்த்தம் கேட்டேன். நானும் அதே மாதிரி தான் சம்மந்தம் இல்லாமல் கேட்டீங்க. நீங்கள் என்னட்ட கேட்டீங்க, அதுக்கு திருப்பி ஒரு விஷயம் கேட்டிருக்கேன். சரி இருக்கட்டும். கதையின் முறைப்படி வந்த கழகத்தை தொடங்க வேண்டும் என்றால் உன்னை பற்றி உன்னிடத்திலே நான் கேட்கக்கூடிய முதல் கட்ட விசாரணை. பண்டு விழி கற்கண்டு மொழிமாதே, வாழ்ந்திருக்கும் நாடு சொல் கோதே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடுமலை நாடு என்பார் பூமி. கண்டமல சிந்தோ முகமாதே, தந்தை தாய் பெயரான சொல் தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி. உங்க பேரு? வள்ளி. அப்பா பேரு? நம்பித்தலைவன். அம்மா பேரு? நங்கை மோகினி. செய்யும் தொழில்? காவல். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கரந்தனை செந்தினை. யாருக்கு? முருகனுக்காக. எந்த திணை? முருகனுக்கு செந்தினை, கரந்தனை எங்களுக்காக. ஏன் சந்திரனை முருகனுக்கு படைக்கணும்? அது குளிர்ச்சியானது, அதனால முருகனுக்கு படைக்கிறோம். அப்ப முருகனுக்கு சூடு பிடிச்சிருக்கா? சூட்ல இருந்து வந்தவர் தானங்க அவரு. அதுதான் தெரிஞ்சிருச்சே. எங்க தணிஞ்சிச்சு? சிவனுடைய நெற்றிக்கண்ணில இருந்து முருகப்பெருமான் அவதரிச்சார். ஆமா. என்ன காரணம்? 6 தீப்பொறிகளாக அவதரிச்சார் சூரபத்மனை வதம் செய்வதற்காக. சூரபத்மனை வதம் செய்வதற்காக 6 அக்னி பொறிகளாக உருவெடுத்து அந்த 6 அக்னி பொறிகளும் எங்க போய் விழுந்துச்சு? முதல்ல என்ன பண்றாங்க? 6 தீப்பொறிகளை ஒன்று திரட்டி அக்னி பகவான்கிட்ட கொடுத்தாங்க. முடியல, தாங்க முடியல. அடுத்து வாயு பகவான்கிட்ட கொடுத்தாங்க. முடியல, தாங்க முடியல. கங்கை கிட்ட கொடுத்தாங்க. முடியல. அவளும் தாங்க முடியாம கொண்டே சரவண பொய்கையில கொண்டே விட்டுட்டா. பொய்கைனா என்னங்க? பொய்கைனா நீரு. நீருக்கு என்ன தண்ணி. நீருக்கு என்ன தன்மை? நெருப்பு அணைக்கக்கூடிய தன்மை. அப்ப முருகனுடைய சூடு அங்கேயே தணிஞ்சிருச்சு. நீங்க என்ன கொண்டு தணிக்க போறீங்க? யார் இப்ப கை தட்டினது? இல்ல அவங்க பகுமானத்தை பாருங்களேன். மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு கையை தட்டிட்டு திரும்ப வேற படுத்துக்கிறாங்க. இருக்கட்டும். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப விநாயக பெருமான் இருக்கார், அருகம்புல்லு மாலை போடுறோம். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடுவோம். ஏன் அருகம்புல் மாலை போடுறோம்? அனலாசுரன் ஒரு பெரிய அசுரன். எல்லா தேவர்களையும் அவன் வாங்கிட்டு வந்த வரதுனால எல்லா தேவர்களையும் பூராத்தையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். தேவர்கள்லாம் பார்த்தா ஏன்டா அவன் பக்கத்திலே போக முடியாது. அனல்னா என்ன? நெருப்பு. நெருப்பு கிட்ட போய் அவனா சண்டை விட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அவரை வரத்தை கொடுத்துட்டீங்க, அவன் எங்களை பூரா கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி விநாயகர்ட்ட முறையிட விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு? அவனை அழிக்க முடியாம அப்படியே தூக்கி முழுகிட்டார். அப்பதான் என்ன பண்றாங்க? ஆகா, விநாயகர் பெருமான் அன்னையே முழுகிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவருடைய உடம்ப குளிர்ச்சி ஆக்கணுமா என்ன பண்ணணும்? அப்ப அருகம்புல்லுக்கு அந்த தன்மை இருக்குன்னு சொல்லிவிட்டு அருகம்புல்ல அரைச்சு சாரை கொடுத்தாங்க. அதனுடைய பாரம்பரியமா இன்னைக்கு நம்ம அங்கேதான் ஏற்கனவே அருகம்புல்லை கொடுத்து அணைச்சிட்டாங்களே, அப்ப ஏன் இன்னமும் கொண்டே அருகம்புல்லை கொண்டே படைக்கிறாங்க? நியாயமா தானே கேட்கிறேன். முருகனுடைய நெருப்பை அங்கே அணைச்சிட்டாங்கன்னா, விநாயகருடைய நெருப்பை இங்கே அணைச்சிட்டாங்கல்ல, அப்ப ஏன் இன்னும் படைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஞாபகார்த்தம். ஏன்னா அனாசுரனை அழிச்ச காரணத்தினால அவருக்கு மீண்டும் அந்த வெப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டே விநாயகர் பெருமானுக்கு படைக்கிறார். அது மாதிரி நெருப்புலேருந்து வந்த ஒரு முருகப்பெருமான், அதுபோல அவருக்கு அந்த நெருப்பினுடைய வெப்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குளிர்ச்சியானதை கொண்டே படைக்கிறோம். இறைவனுடைய நம்ம எதை வச்சு படைச்சாலும் ஏத்துக்குருவார். ஆமா, குளிர்ச்சியானதுன்னு இல்ல. முருகனுக்கு என்னால முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார தெய்வத்துக்கு முருகன்னு கிடையாது, பொதுவா எல்லா தெய்வங்களும் தன்னால முடிஞ்சது இதுதான் ஏத்துக்க அப்படின்னு கொடுத்துட்டோம்னாலே தெய்வம் ஏத்துக்கும். அதுல குளிர்ச்சி சூடுன்னு இருக்கா? கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம படைக்கிறத தெய்வம் மனசுக்கு, நம்ம மனசார தெய்வத்துக்கு படைக்கும் போது தெய்வம் அதை மனம் குளிர்ந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக குளிர்ச்சியானதை படைக்கிறோம். ஏதோ மனம் குளிர்ந்து ஏத்துக்கிட்டா மாறின்னு சொல்லக்கூடிய மழை பொழிந்து அதே மாதிரி தெய்வம் செழிப்படையும்.
அப்படிங்கறதுக்காகத்தான் இறைவனுடைய மனசு ஏன்னா தெய்வங்களுக்கு உண்டான அபிஷேக பொருள் எல்லாமே பாருங்களேன், பால், தேன், தயிர், பன்னீர், இளநீர், மஞ்சள், குங்குமம், திருநீர், இது எல்லாமே குளிர்ச்சி தன்மையானதுதான். அதனாலதான் இறைவனுக்கு கொண்டே குளிர்ச்சியானதை படைப்போமே அப்படிங்கறதுக்காக செந்தினியை கொண்டே முருகனுக்கு படைக்கிறோம். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் ஆறு, சுரங்கள் 7, திக்குகள் 8 கிரகங்கள் எப்ப ஆரம்பத்துல 7 இல்லாத ரெண்டு என்னென்ன அதுக்கப்புறம் 9 வந்து ராகு கேது அப்படிங்கிற கிரகம் சேர்க்கப்பட்டது. பசி வந்தால் 10 பறக்கும் ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமரியா பெண்டீர், கோபத்தை இறக்கா வேந்தன், குருமலிகேலா சீடன், ஆபத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை. இது தக்க சமயத்துல ஓதுனா எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க. இந்த காலுபட்டு கரு அப்ப பயனில்லை ஏழும் இருந்து உலகத்துல இதெல்லாம் நல்லாத்தையும் சொல்றீங்க, நல்லா பேசுறீங்க, எல்லாத்தையும் பாடுறீங்க. கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவேன் சுவாமி. அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் அது ஏன் நீங்க கேட்டது நான் பதில் சொல்லாம என்னன்னா கேட்ட அத்தனை கேள்விக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? இதெல்லாம் வாத்தியார் எழுதி கொடுத்ததுமா, உங்களுக்கு எழுதி கொடுத்திருப்பாரு, எனக்கு எழுதி ஆமா, கொடுத்திருப்பாரு. இதான் அடிப்படை. ஒரு கட்டடம் நல்லா உறுதியா இருக்கணுமா, அஸ்திவாரம் சரியா இருக்கணும். இதுதான் அஸ்திவாரம். இதுவே சரியில்லைன்னா கட்டடம் ஆட்ட கொண்டு போயிரும். ஆமா, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு சொல்றீங்க. சரி, ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டி அதுக்கு நான் பதில் இல்ல. என்ன கேட்டீங்க நீங்க? அதுவே ஞாபகம் இல்லாம தான் நிக்கிறியா? எனக்கு புரியல, என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன சிந்தனையை மட்டும் என்னைக்கு சேர கூடாது. எங்க வண்டி விழின்னு கேட்டீங்க, ஞான நிலை பாடிட்டேன். கதை பாட்டு. அப்பா அம்மா என்ன பேருன்னு கேட்டீங்க, அப்பா அம்மா பேரை சொல்லிட்டேன். கதையின் என் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, நாடு என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க, எல்லா விஷயமும் கேட்டீங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேனா? எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாம இருந்தேன் சொல்லுங்க அப்பா. ஆரம்பத்துல கேட்ட தொட்டு வச்சதுக்கு நான் தொடலையே. அந்த விஷயத்துக்கு வரீங்களா? ஆரம்பத்திலே கேட்டினே, ஒருத்தருடைய பாதம் பட்டு கருங்கல்லாக இருந்தவள் ஒரு அழகான பெண்ணாக மாறினாள். அப்படி பார்த்தா திருப்பி தான் நானும் கேட்டேன். அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னால அப்புறம் நீங்க என்ன கேட்கணும்? நாங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பதில் சொல்லுவீங்களா? நல்லா தெரியுமா? கேள்விக்கு கேள்வி பதிலாகுமா? சவால் ஆகும்ல. சவாலாக நான் பதிலாகுமா? அது பதிலாகாதானா சவால் ஆகும்ல. சவால்னா என்ன? இந்த இடத்துக்கு தர்க்கம்னு எதுக்கு பேர் வந்துச்சு? உங்களுக்கு எனக்கு சவால் தான் இந்த இடத்துல. ஒரு விஷயம் எல்லாம் சவால் என்ன தெரியுமா? ஒண்ணே நாள் ஜெயிச்சிட முடியுமா? நான் ஒண்ணே நாள் ஜெயிச்சிட முடியும். இத மட்டும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அதான் சவால். சவாலை நிறைவேற்றணும்னா என்ன? அதான் நிறைவேற்றணும். நீங்க பதில் சொல்லணும். பதில் சொன்னா தான் நிறைவேற்ற முடியும். நீதாமா பதில சொல்லணும். முதல்ல பாதம் பட்டதுனால கல்லு பெண்ணா மாறின அகலிகைங்கிற பெண்ணு நான் சொல்லுவேன். எங்க 8 மிதிச்சதுனால கோபமே வராம இருந்த ஒரு ஆளை நீங்க சொல்லுங்க அப்பா. ஒரு பிருகு முனிவர் யார உதைச்சாரு? ஏன் ராமே பாதம் பட்டு கல்லா வந்தா? ஏன் திடீர்னு சாமங்க கதைய சொன்னா முழுசா சொல்லணும். ஏன்னா மொட்டத்துல குட்டியில விழுந்த மாதிரி ராமர் கால் பட்டு அகலிய வந்தானா கதை முடிஞ்சு வச்சா? கதைய சொல்லுமா. இவங்க மட்டும் ஒரு வரியில கேள்வியை கேட்டு முடிச்சிருவாங்களாம். கருங்கல்லு பெண்ணா மாறிச்ச யாரு அப்படின்னு ஒதுங்கி வாழலாம். நம்ம முழு கதையும் நம்ம சொல்லணுமா? அம்மா ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க. கேள்வி வந்து ஒரு இல்ல எதுக்கா தெரியுமா நான் ஒரு வரியில முடிச்சேன்? இந்த கதைக்கு காரணமே நீங்க தானே. இந்த பெண்ணு கல்லா போறதுக்கு காரணமே நீங்க தானே. அப்ப அந்த கதை உங்களுக்கு தெரியாம இருக்குமா? எனக்கு தெரியும். அன்னைக்கு அவளுக்கு அறிவு இல்ல சுட்டி காமிச்சேன். அப்ப இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்ன அறிவு இல்லைங்கிறீங்களா? நீ அறிவாளிடா. நீ அப்படி சொல்லினா இந்த இடையில இந்த போடா வாடா அப்படின்லாம் பேசுற இதெல்லாம் குறைச்சிக்கிறேங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன சரிங்களா? வீட்ல பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுங்களேன். ஆமா. தாய் தகப்பன் செல்ல பிள்ளைகளை செல்லமா இங்க வாடா. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அப்படிதான் கூப்பிடுவா. நான் உன்னை மகளா பாவிச்சிருக்கேன். அப்படியா? நீ எனக்கு அப்பாவா? இப்படி அப்பாலாம் இருந்ததுன்னா தூங்கும் போது குழந்தைகளை தலையில தூக்கி விட கொண்டிருப்பேன் நேரம். இப்படி அப்பெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நீனும் உங்க அப்பனுக்கா வந்தோனே ஆய திறந்து நான் மூடாமலா? ஆனா உனக்குலாம் தருத்திரி அம்புட்டும் சந்திரே மாதிரி அப்பதான் கேக்குறேன். அப்பனும் மகளும் அருமையா உரையாடுனீங்க உள்ள வந்தோனே. அப்படிதான் அந்த மாதிரி இருக்கணும். எங்க அப்பா மாதிரி நீங்கள் தான் இருக்கிறீங்களே அப்பான்னு. பதில் என்னம்மா? ஏன்னா கௌதம மகரிஷியுடைய மனைவி அகலிகை. ஆரம்பத்துல இருந்து சொல்லவா இல்ல எதுக்காக சாபம் கொடுத்தாருன்றதை மட்டும் சொல்லவா? சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். ஏன்னா பார்க்கடல கிடைக்கிறாங்க. துர்வாச முனிவர் கொடுத்த சாபம் உன்னுடைய அனைத்து பொருள்களும் பார்க்கடல போய் விழ கடவுது அப்படிங்கிறது இந்திரனுக்கு கொடுத்த சாபம். பார்க்கடல கிடையிறாக பத்திரகிரி மலையை மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் சந்திரனை தூணாவும் நிறுத்தி பாம்பை பார்க்கடல கிடையிறாங்க. கடைஞ்சாங்க. 108 பொருள் வெளியில வருது. அவங்களுக்கு சொந்தமான பொருளை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கடைசியா மிஞ்சியது அகலிகைங்கிற பெண்ணு. இந்த பெண்ணுக்கு போட்டி வந்துருச்சு 2 பேருக்குள்ள. ஒன்னு கௌதம மகரிஷி, இன்னொன்னு இந்திரனுக்கு. 2 பேருக்கு போட்டி வந்தா போட்டியினுடைய நிபந்தனை என்னன்னு தெரியுமா? என்ன நிபந்தனை? போட்டியினுடைய நிபந்தனை என்ன? முன்னும் பின்னும் தலை உள்ள மிருகத்தை யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெண்ணு சொந்தம். ஒரு அதாவது எப்படின்னா தலை ஒண்ணு முன்னாடியே இருக்கு. முன்னும் பின்னும் எப்படி தலை இருக்கா இருந்துச்சு. பார்த்தார்ல கௌதம மகரிஷி. மாடு கண்ணுக்குட்டி போடும்போது மாட்டுக்கு தலை முன்னாடி இருக்கும். கண்ணுக்குட்டி வெளியில வர்ற கண்ணுக்குட்டி வெளியில வரும்போது முதல்ல தலையும் இந்த 2 காலையும் தானே முன்னால கொண்டு வரும்.
அப்ப மாட்டுக்கு ஒரு தலை கண்ணுக்குட்டிக்கு ஒரு தலை ஆமா பார்த்து சொல்லிட்டாரு. பார்த்தார். பார்த்து சொல்றதுக்கு காரணமா இருந்தது யாரு? நாரதர். நீங்க தான். அப்ப நீங்க சொல்றீங்க பூலோகத்துல ஒரு பசு கன்றை ஈன்றக்கூடிய தருவாயில இருக்கா, நீ போய் பாடுறான்னு சொல்ல. பார்க்கும்போது பசு கன்றை ஈன்ற தருவாயிலுக்கு தலை வெளியில வருது, முன்னும் பின்னும் தலைவில மிருகத்தை பார்த்துட்டு அப்படின்னு கௌதம மகரிஷி எல்லாரையும் கூட்டி கொண்டே காமிச்சிட்டார். அப்ப கல்யாணம் பண்ணி வச்சாச்சா இல்லையா? ஆரம்பத்துல பொண்ணு சொந்தக்காரே இந்திரன். ஆ, ஆனா நான் சுழிச்சு பண்ணி அங்க மாத்தி விட்டாரு. நீங்க மாத்தி விட்டுட்டீங்க. அப்ப கௌதம மகரிஷி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார். போனோன்னு பேசாம இருக்கணுமா இல்லையா? அப்ப திரும்ப போய் இந்திரன் என்ன சொல்றீங்க? ஏண்டா உனக்கு சொந்தமான பெண்ணை அவன் திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான், நீ என்னடா அப்படி விட்டு கொடுத்துட்டு பேசாம உட்காந்துருக்கி அப்படின்னு கேட்க. அப்ப அவன் என்ன சொல்றா? அதுக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு சொந்தம் தான். ஆனா போட்டு அவன் ஜெயிச்சுட்டானா இல்லையா, அதனால அவனுக்கு தான் அது சொந்தம்னு அவன் நியாயமா சொல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் கூட இன்னும் கற்பின் தன்மை கழியாம தான் அவன் இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு கொஞ்சம் சவள புத்தி. அது இருக்கத்தானே செய்யும், இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். என்னது? எல்லாருக்கும் அது ஒரு விஷயம் தானே, இருக்கத்தானே செய்யும். ஏன்னா காமம்ங்கிறது எல்லா மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்ப என்ன பண்றா? அகலிகைன்ற பெண்ணை அடையாளாம்னு பூலோகத்துக்கு வர்றான். பூலோகத்துக்கு இறங்கி வந்து முதல்ல என்ன பண்றான்? சேவலா மாறி கூவுறேன். சேவலா மாறி கூவனோடனே கௌதம மகரிஷி என்ன பண்ணாரு? விடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு எந்திரிச்சு கங்கைக்கு போறார். கங்கைக்கு போகும்பொழுது பாக்குறாரு கங்கையை உறங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இங்க இந்திரன் வந்துட்டா கௌதம மகரிஷி போலவே உருவம் கொண்டு போய் அகலிகை கதவை தட்டுறா. அகலிகை கதவை திறக்கிறா. உள்ள கௌதம மகரிஷி மாதிரி உள்ள போயிட்டேன். கௌதம மகரிஷி கங்கையை போய் பார்க்கறாரு. கங்கையை உறங்கிக்கிட்டு இருக்கு. பார்க்கறாரு, என்னடா அது கங்கையை உறங்கிக்கிட்டு இருக்கு, ஆனா சேவல் கூவுற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு தன்னுடைய ஞான திருஷ்டில வந்தது யாருங்கிறத உணர்ந்துட்டார். என்ன பண்றாரு? போனவர் திரும்பி வர்றார். திரும்பி வரும்போது இந்திரன் என்ன பண்றா? அவனுடைய ஞான திருஷ்டில உணர்ந்துட்டான். கௌதம மகரிஷி இங்க வந்துகிட்டு இருக்கிறாரு, ஒருவேளை நம்மளை பார்த்துட்டா நமக்கு சாபத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு தப்பிச்சு ஓடலாம். என்ன பண்றாரு? பூனையாக மாறி ஓடணும்னா கௌதம மகரிஷி என்ன பண்றாரு? வந்தது யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்பதான் தடுத்து நிப்பட்டார். டேய் இருடா, தெரிஞ்சு போச்சுடா, ஓ லட்சணம் என்னன்னு முழுசா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கௌதம மகரிஷி பூனையா மாறி ஓடுன இந்திரனை தடுத்து கேட்கிறாரு. சாட பேசுற புத்தி இன்னும் உங்களை விட்டு போதான்னு வந்தீங்களா? ஏன்? யார் எம்பிட்டே இருந்தாலும் அந்த பொம்பளைகளுக்கு இந்த ஜாட பேசுற புத்தி போட்டு யாரு ஜாட பேசுனது? இருடான்னு ஏன் இங்கிட்டு கையை நீட்டி? யாருங்க ஜாட பேசுனது இந்த பக்கம்? இங்கிட்டு யாரும் இல்லையாங்க? ஏங்க நீங்க ஒரு ஊருக்குள்ள ரொம்ப நடிக்காதம்மா. நானும் ஒரு காலத்துல பொம்பளையா மாறினவன். சரி, அப்ப நான் கொடுப்பேன் திரும்ப அப்புறம் ஜாட பேசும்போது. யாரு இப்ப ஜாட பேசுனது உங்களை? அப்புறம் இருடா தெரிஞ்சு வச்சுடான்னு இப்படி கையை நீட்டுற. கதையை கவனிக்கிறீங்களா? நாடகத்தினுடைய தன்மை, நடை, உடை, பாவனை தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். கதையை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இந்திரன் பூனையா மாதிரி ஓடுனானா? கௌதம மகரிஷிக்கு தெரிஞ்சு போச்சா? வந்தது இந்திரன் தான் தெரிஞ்சு போச்சா? அப்ப அவர் சொன்னாரா? என்ன சொன்னாரு? நில்றாடே நில்ற. அந்த 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 விளக்கணையத்தை இப்ப சொல்றேன். அதைத்தான் சொன்னேன். நான் எங்க உங்களை ஜாடமாடையா நான் பேச போறேன்? முடிஞ்சா உங்களை எல்லாம் நேர்லயே பேசிவிட்டு போறாள் நான். இதுக்கு உங்களை ஜாடமாடையாத்தான் நான் பேசணுமா? சரி, நீ கதை என்ன? அப்ப தடுத்து நிப்பாட்டும் போதுதான் தன்னுடைய உருவத்தை இந்திரனாகப்பட்டவர் காட்டுறார். அவர் என்ன சொல்றாரு? இந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறார். ஒரு பெண் குறிக்காக ஆசைப்பட்டு வந்த நீ உன் உடல் முழுக்க 1000 பெண் குறிகளாக போக கடவுது அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தார். அந்த சாபம் ஒரு இடத்துல போய் நிவர்த்தி ஆனிச்சு, அது ஒரு பக்கம் இருந்துட்டு. ஆனா தன்னுடைய மனைவிக்கு சாபத்தை கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு? கணவன் என்றும் ஆற்றான் என்றும் தெரியாமல் கல்லாக இருந்த நீ கல்லாகவே போக கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுக்குற. அப்பதான் அந்த பெண்ணு மன்னிப்பு கேட்கிறா. சுவாமி, உங்க உருவம் போலவே இருந்ததுனால நான் ஏதோ தவறு நடந்து போச்சு, நான் தவறா எதுவும் நடந்துக்கல, உங்களை போல இருந்தனால நான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டேன், அதுதான் நான் செய்த தவறு அப்படிங்கிற. தவறுக்கு எது சாபத்துக்கு எது விமர்சனம் கிடையாதா அப்படி கேட்கும்போது அப்பதான் கௌதம மகரிஷி சொல்றார். என்ன சொல்றாரு? மகாவிஷ்ணுடைய அடுத்த அவதாரம் ராம அவதாரம். அந்த ராம அவதாரத்திலே அவருடைய பாதம் பட்டா உனக்கு விமோச்சனம் அப்படிங்கிறார். அப்ப பாதம் படும் பொழுதுதான் அவளுக்கு விமோச்சனம்ன்ற ஒரு எண்ணத்தோட கல்லா காத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் ராமன் என்ன பண்றாரு? தாடகைங்கிற அரக்கி அழிச்சு விட்டு மிதிலையிலே சுயவரம் நடக்குது சீதைக்கு. அதை நோக்கி விஸ்வாமித்திரர் கூட்டிக்கிட்டு போறார். கூட்டிக்கிட்டு போகும்போது இடையில கிடக்குது அந்த கருங்கல். ராமனுடைய பாத மையத்தில் தட்டிருச்சு. தட்டணும்னு திடீர்னு ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து அப்பதான் அகலிகை. அப்பதான் விஸ்வாமித்திரர் ராமன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். இந்த பெண்ணுக்கு கிடைச்ச சாபம் உன்னுடைய பாதம் பட்டதனால சாப விமோச்சனம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப கருங்கல்லாம் கடந்தது பெண்ணா மாறுச்சு அப்படின்னா அது ராமாயணத்துல அகலிகை கௌதம மகரிஷி கொடுத்த சாபத்தினால கல்லா கடந்தா, ராமனுடைய பாதம் பட்டனால பெண்ணா வந்தா. அதுல ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க. இந்திரனை சொல்லும் போது மட்டும் என்னன்னு சொல்லி சொன்னீங்க? என்னது? டேய், இதுக்கு தாண்டா வந்திருக்கிற. ஆமா. ஆனா பொண்டாட்டிய மட்டும் மரியாதையா பேசினாரோ என்ன? ஏண்டி இந்த இருட்டிலையும் வந்து அடுத்த புருஷன் வேற நம்ம புருஷன் உனக்கு தெரியாது? இத்தனை வருஷமா அப்புறம் என்னடி குடும்பம் நடத்தின? ஒண்ணுமில்ல, அவரும் ஒரு தடவை பெண்ணா மாறி இருக்காரு இல்லையா, அந்த வாடை கொஞ்சம் அப்படியே அடிச்சுட்டு போகுது. அப்ப என்ன காரணம் சொல்றாரு?
தன்னுடைய கணவனுக்கு மாற்றானுக்கு வித்தியாசம் தெரியலன்னா எப்படி சொன்னாரு? தேவேந்திரன் யாரு? இருங்க, நான் கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். திருப்ப நீங்க ஏன் கதையை எனக்கு திரும்ப சொல்லாதீங்க. நான் கேட்டிருக்கேன் என்ன கேள்வி, அதுக்கு பதில சொல்லுங்க. அமிர்தம் இருக்கு. இந்த அமிர்தத்தை யார் உலகத்துல சார்ந்த 3 தெய்வங்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேத்துல யார் ஒருத்தர் சாந்தமா இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் உனக்கு அதாவது உன்னை வரவேற்பு கொடுத்து யார் ஒருத்தர் சாந்தமா இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொண்டு குடுறான்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிறகு முனிவர் பாயசத்தை அந்த தேவாமிர்தத்தை கையில கொண்டுட்டு போறார். முத எங்க போறாரு? கைலாய மலைக்கு சிவபெருமான பார்க்க போறார். அப்ப இவர் போன நேரத்துல சிவன சக்தியும் இவரை கவனிக்கல. அப்ப பிறகு முனிவருக்கு ஒரே கோபம். அப்ப கோபம் வந்துருச்சு. அந்த ஆளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு? பூலோகத்துல உனக்கு உருவ வழிபாடு இல்லாம போகட்டும். இன்னைக்கு எல்லா சிவன் கோயிலுக்கு போனோம்னா சிவனுக்கு லிங்கத்துல தான் வச்சு சாமி கும்பிடுறோம். ஆமா. அப்ப அவரை மதிக்கலங்கறதுக்காக முனிவர் கோபப்பட்டு சாபம் கொடுக்கிறார். என்னை மதிக்காத காரணத்தினால் உனக்கு உருவ வழிபாடு இருக்க கூடாது அப்படின்னார். ஆனா இன்னைக்கு ஒரு இடத்துல சிவனுக்கு உருவ வழிபாடு இருக்கு. 3 இடத்துல இருக்கு. இன்னைக்கு நிறைய இடத்துல சிவன் சிலையே செஞ்சு வச்சுட்டாங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா? அப்ப சுருட்டப்பள்ளி தான் அது ஆரம்ப காலத்துல வந்தது. 2வது பிரம்மனை நோக்கி தவம் செய்ய போறார். பிரம்மனை நோக்கி பார்க்க போறார். அப்ப பிரம்மதேவன் கலைவாணியோட இருக்கிறதுனால இவரை கவனிக்கல. அப்ப பிரம்மனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். என்ன சாபம் விட்டார்? அவனுக்காவது உருவ வழிபாடு உனக்கு கோவிலே இல்லாம போகட்டும்னு. பூமியில கோயிலே இருக்க கூடாதுனார். ஆனா இன்னைக்கு பூமியில கோயில் இருக்கு. பிரம்மன் இருக்கு. எங்க? அதான் திருச்சி பக்கத்துல இருக்கிற திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர்ல. இன்னைக்கு நம்மளுடைய ஜாதகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஸ்தலம். அடுத்து நாராயணனை பார்க்க போறார். அந்த ஆள் என்ன பண்றாருன்னா பொண்டாட்டி மகாலட்சுமியோட பேசிக்கிட்டு இருக்காரு. கவனிக்கல. பார்த்தாரு என்னடா நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டானே, அவங்க 2 பேரும் கண்டுக்கல, இந்த ஆளாவது கண்டுக்கு வரன்னு பார்த்தா இவர் கண்டுக்கலன்னு சொல்லிவிட்டு கோவத்துல என்ன பண்ணாரு? 8 நெஞ்சுல ஒரே மிதி. மிதிச்ச உடனே மகாலட்சுமி பார்த்து அதிர்ச்சியா எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனால் மகாவிஷ்ணு அதிர்ச்சி ஆகல. அப்பதான் என்ன பண்றாரு? ஐயா காலை கொடுங்க, என் நெஞ்சில 8 வேகமா முதிச்சிங்க இல்ல, உங்களுடைய பாதத்துக்கு வலிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி பாதத்தை தடவி கொடுத்தாராம். அப்பத்தான் மகாலட்சுமிக்கு கோபம் வந்துச்சான். ஏயா, உலகத்தில் காக்கக்கூடிய கடவுள் நீ, மும்மூர்த்திகள்ல ஒருத்தன் நீ, உன்னே ஒரு சாதாரண முனிவன் 8 முதிக்கிறான், அது கூட கோபப்படல. மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய இந்த இடத்துல வாசம் செய்யறா, மார்பிள் தான் வாசம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு முனிவன் வந்து 8 முதிக்கிறான், அவனுக்கு நீ சாபம் கொடுக்காம அவனுடைய பாதத்துக்கு வலிக்குமேன்னு சொல்லி தடவி கொடுக்குறியே, நீ நான் உன்னோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூமிக்கு எங்க இறங்கி வந்தாங்க? பூலோகத்துக்கு இறங்கி வந்துட்டாங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த இடத்துல பிருகுமுனிவருக்கு பாதத்துலதான் ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணு, அவருக்கு 3 கண்ணு, பாதத்துல ஒரு கண்ணு இருந்துச்சு. அந்த கண்ணுங்கிறதா அவருடைய அகந்தை ஆணவம். அப்ப மகாவிஷ்ணு சும்மா தடவி கொடுக்கல, இந்த அகங்காரம்ங்கிற ஆணவம் இருக்கனால தானடா நீ யாரையும் மதிக்காம தும்முரா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அப்படி பாதத்தை தடவி கொடுக்கும் போதே கண்ணை புடிங்கிட்டாராம். அப்ப அவருக்கு அப்பதான் சுயநினைவு வருது. ஆகா, உலகத்தையே கட்டுக்காக்கக்கூடிய நாராயணனே நம்ம 8 முச்சிட்டோமே, ஐயா என்னை மன்னிப்பு கொடுங்க, எனக்கு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்ப பாதத்தால 8 முதிச்சும் அதை வாங்கிக்கிட்டு கோபப்படல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தோடு கோபப்படாம இருந்தார் இல்லையா? சரியா? மண்ணாலே வந்தது மகாபாரதம், பெண்ணால் உருவானது ராமாயணம். நீங்க என்ன மதம்? மதமா? நீங்க என்ன மதம்ங்க? சமயம்னு கேக்குறீங்களா? மதம்ங்கிறது இப்ப பிரிக்கப்படுது. சமயம் கௌமாரம், முருகப்பெருமானை வணங்குறோம். நீங்க முருகனை வணங்குறீங்க. ஆமா. நெத்தியில என்ன விட்டுருக்கீங்க? பட்டை போட்டிருக்கேன். பட்டை யாருக்கு போடணும்? பட்டை சிவனுக்கு தான் போடணும். சிவனுக்கு நான் முருகனை நினைச்சு பட்டை போட்டிருக்கேன். நீங்க முருகனை நினைச்சு பட்டை போட்டிருக்கேன். அப்ப முருகன் நெத்தியில பட்டை போட்டிருக்காரு, அவர் யாரை நினைச்சு போட்டார்? அவங்க அப்பாவை நினைச்சு பட்டை போட்டிருப்பாரு. யாரை நினைச்சு? அவங்க அப்பா சிவபெருமானை நினைச்சு பட்டை போட்டிருப்பாரு. சிவபெருமானுக்கு பட்டை அடிக்கிறமே, அது என்ன காரணம்? என்னங்க? சிவனுக்கு முடி சார்ந்த மன்னராக இருந்தாலும் கடைசியில் பிடி சாம்பலே அப்படிங்கறத எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவபெருமான் நெற்றி முழுக்க திருநீரை பூசியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த பூமியில வந்து பிறந்துட்டா எவ்வளவு சொத்து சோகம் சேர்த்து வச்சாலும் சரி, கடைசியில உன்னை எரிச்சு விட்டோன்னு ஒரு பிடி சாம்பல் தான். கண்டிப்பா. இது யார் சாம்பலோட இன்னைக்கு பார்க்க முடியுதா? தெரியாது. அதனாலதான் சிவபெருமான் நெற்றியிலே பட்டை அடித்திருக்கிறார். சிவன் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகன். கண்டிப்பா. இந்த சிவனை கும்பிடுறவங்க என்னன்னு சொல்றோம்? சிவனை கும்பிடுறவர்கள் அடியார்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து அடியார்கள் பக்தர்கள்னு சொல்லுவாங்க. நாயன்மார்கள். அப்படி தனிப்பட்ட முறையில சிவபெருமானே பூலோகத்துக்கு இறங்கி வந்து சோதித்து தன்னோட ஐக்கியம் ஆக்கிக்கிட்டது 63 பேர். இந்த 63 நாயன்மார்களை விட்டுருங்க, அடியார்களை விட்டுருங்க, பக்தனா இருந்து ஒருத்தன் சிவனுக்கு பெருமை சேர்த்தான். இதே மாதிரி பட்டை அடிச்சவங்க சிவபெருமானுக்கு 63 பேர் இல்லாம பக்தர்கள்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. சிறந்த தீவிரமான சிவபக்தன். அப்படி தீவிரமான சிவபக்தன் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன்.
அப்பேற்பட்ட சிவனோட ஈஸ்வர பட்டத்தையே வாங்கினவன். அப்ப இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் சொல்லணும் அப்படி ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன். ஏன்னா ராவணன்னு பட்ட பேரு தான், ஈஸ்வர பட்டங்கிறது அதுக்கப்புறம் கொடுத்தது. ராவணேஸ்வரன் வர்ற இதிகாசம் எது? அது ராமாயணம். ராமாயணத்தை படிச்சா என்ன தெரிஞ்சுக்கலாம்? ராமாயணத்தை படிச்சா அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவனுக்கு ஒருத்தியா வாழணும். ஆமா. அடுத்தவருடைய மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டா அது அழிவுல தான் போய் முடியும் அப்படிங்கிறது பல கருத்துக்கள் இருக்கு அதுல. அதுக்கு உதாரணமே ராவணேஸ்வரன். அடுத்தவன் முன்னாடி மேல ஆசைப்பட்டான், கடைசியில் அவனுடைய அழிவுக்கு அவனே காரணமாகணும். கண்டிப்பா. அப்பேற்பட்ட ராமாயணத்துல சிவபெருமான் வந்திருக்காரு ஒரு இடத்துல. அது வந்தது மட்டுமல்ல, நம்ம பாதத்தை பத்தி பேசுறோம்ல, இந்த பாதத்தை நறுக்கிற பூமியில அழுத்தணும்னா எந்த விரல் தேவைப்படுது? கட்டை விரல். கட்டை விரல் தான். ராமாயணத்துல சிவபெருமான் வந்து தன்னுடைய கட்டை விரலால ஒரு அழுத்தி ஒரு பெருமை சேர்த்தார். எந்த இடத்துல வந்தார்? உங்க பேர் என்ன? அது தெரியாம தவிர நேரம் பேசுனியா? இல்ல சொல்லுங்களேன். நாரதர். வள்ளின்னு என் பேரு தெரியும், தெரிஞ்சிருந்தானே நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னா இல்லையா? அது மாதிரி கேட்குறேன். உங்க பேர் என்ன? நாரதர். உங்க அப்பா பேரு? பிரம்மா. உங்க பாட்டன் பேரு? நாராயணன். நாராயணன். நாராயணனுடைய அவதாரம் எத்தனை அவதாரம்? 10 அவதாரம். 10 அவதார கதாநாயகன் இல்லையா? இது வரைக்கும் 9 எடுத்திருக்காரு. நான் எடுக்க வேண்டியது ஒரு அவதாரம். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அவதாரம் என்ன அவதாரம்? ராமாயணம். ஒருத்தர் பெருமை சேர்த்தாரு. ஒருத்தவனுக்கு ஒருத்திதான் அப்படின்னு பெருமை சேர்த்தது ராமன். ராம அவதாரம். அதுவே ஒருத்தரை எத்தனை பெண்களை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு எடுத்த அவதாரம். நீ பெருமையா சொல்றியா இல்ல கேவலப்படுத்துறியா? இல்ல கேக்குறேன் சுவாமி, கேவலப்படுத்தல. உங்க பாட்டன் தானே எல்லா அவதாரமும் எடுத்தாரு. பேசுறது என்னன்னா எப்படி தெரியுமா இருக்கு? உன் பாட்டன் தானே சொன்னாரு ஒருவனுக்கு ஒருத்தியா வாழுன்னு ராம அவதாரத்துல. அதே ராம அவதாரம் முடிஞ்சோன்னா அடுத்த அவதாரத்துல கிருஷ்ண அவதாரத்துல ஒருத்தர் எத்தனை பொம்பளை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா? கோகுலத்துல கிருஷ்ணனை விரும்பாத பிள்ளைகளே இருக்காதான். ஆமா. பேர்பட்ட அழகன் இல்லையா? கரும நிறம் கொண்டவன். மகாபாரதம். அப்ப மகாபாரதம் கிருஷ்ணர் வரக்கூடிய இதிகாசம் எது அப்படின்னா மகாபாரதம். மகாபாரதத்துல உங்க பாட்டன் கிருஷ்ணன் ஒரு இடத்துல கால் கட்டவரை அழுத்தினார் தெரியுமா? அது எப்படி நான் கேட்டோன்னே அதே தொடர்புடையதா வரணுமா? என்னதுங்க? இல்லைன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும். எனக்கு தான் ஒரு கலகஞ்சியாட்டி சிரசு வெடிக்குங்கிறது சாபம். ஆமா. எனக்கு என்னமோ ஒருத்தவங்க கேள்வி கேட்டானா திருப்பி கேள்வி கேட்காம இருக்கவே முடியாது. ஆனா கேள்வியை கேட்ட அப்படி ஒரு வியாதி எனக்கு இருக்கு. இல்ல கேள்வியை கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணுங்கிற அறிவு இல்ல. ஏன் பதில நான் தான் சொல்லுவேனே, சொல்லாமலா இருக்க போறேன். அப்ப பதில் வந்திருக்கணுமே. என்னங்க பதில் வந்திருக்கணுமே? ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்னைய பதில சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்களா? கேட்டது நான் தானே. ஆனா தொழிலை விட தொழில் நுணுக்கம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா முதல்ல கேள்வி கேட்டுட்டு அவங்க தானே சொல்லி ஆகணும். அப்புறம் நம்ம மெதுவாக யோசிச்சு கூட அவங்க ஏதாவது கேள்வி கேட்டானா யோசிச்சு அப்புறம் நம்ம பதில சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க தொழில் நுணுக்கத்தை கத்துக்கணும்னா நாங்க கேட்ட உடனே திரும்ப நீங்க எங்கள்கிட்ட கேட்க கூடாது. உங்களுக்கு தொழில் நுணுக்கம் பத்தல. ஏன் தெரியுமா? நான் கேட்டா நீங்க உடனே பதில் சொல்லி ஆகணும்ல. இது தொழில் நுணுக்கம். சொல்லலன்னா என்ன சொல்லுவாங்க? நாரதர் கேட்டாரியா வள்ளி 1 மணி நேரமா யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சியா? ஆனா நீங்க என்ன பண்ணிப்புறீங்க? நாங்க கேட்டோம்னா திரும்ப ஒரு கேள்வியை கேட்டு புரியுங்க. ஆமா கேக்குறோம். அப்ப நாங்க கேட்டவங்களுக்கு பதில சொல்லிட்டு தானே நீங்க கேட்டவங்களுக்கு நாங்க பதில் சொல்ல முடியும். அப்ப இடைப்பட்ட நேரம் இருக்கா யோசிக்கிறதுக்கு? அப்ப யாருக்கு நுணுக்கம் இல்ல? அது சரி, வாத்தியார் அந்த மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. இருக்கிற சிசிய பிள்ளைகளுக்கு பூரா தொழிலை விட தொழில் நுணுக்கம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவார் போல இருக்கு. சரி, இருந்தாலும் கூட பரவாயில்ல. என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? இயல், இசை, நாடகம். இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. இந்த மூன்றுக்கு மெருகூட்ட நடை, உடை, பாவனை. ஒரு பெண்ணுக்கு எத்தனை வகையான பருவம்? 7 பருவம். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் அப்படிங்கிற 7 பருவம். அடைஞ்சிருக்க பருவம் மங்கை பருவம். வந்திருக்க வேலை காவலுக்கு. வயசுக்கு வந்தவள அப்படி காட்டுக்குள்ள வந்து திரியற. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காவலுக்கு வரணுங்கிறது எங்க அப்பானுடைய வேண்டுதல். இல்ல காட்டுக்குள்ள வந்து திரியறது தவறா தெரியல. ஏன் தவறா? என்ன தவறு? பருவத்தை வீணடிக்க கூடாதுன்ற ஒரு நல்ல வரன் பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? வரன்னா புரியலையே. நான் உனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கிறேன். புருஷன் என்ன? இல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தேன் பாங்க. நீங்க என்ன புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? அது எல்லா பேரும் மாப்பிள்ளை சொல்ல. நம்ம பேச்சு எப்பவுமே வேற மாதிரி தான் இருக்கு. புருஷன்னா ஆண்மகன். அப்படி சொல்றீங்க. நல்ல ஒரு ஆண்மகன் எனக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கீங்க. வீரமான புருஷன், சுந்தர புருஷன். அப்படியா? அப்பேற்பட்ட மாப்பிள்ளை யாரு? சொன்னோனே உனக்கு நோக்கம் வந்துருச்சு. ஏங்க நானும் ஒரு பெண் தானே, என்ன எப்படி நினைக்கிறீங்க நீங்க? மாப்பிள்ளையோட பேர் சொல்றீங்க கேட்டுங்க. பொதுவா வீட்ல ஒரு பெண்ணு கல்யாணம் உனக்கு நிச்சயம் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்பட மாட்டாங்களா? மாப்பிள்ளையோட பேரை சொல்றீங்க கேளுங்க. சொல்லுங்க. கட்ட வண்டி, கட்ட வண்டி, இது கடையாடி கலண்ட வண்டி. எந்த வண்டி? இந்த வண்டிதே கடையாடி கலண்ட வண்டியா? ஆளா போ. அந்த வண்டிக்கு ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை பார்த்தா வந்திருக்கேன். ஆளா போறந்த வண்டி, ஆடி ஆடி எழுத்த வண்டி, நல்ல வண்டி, கேளடி புள்ளே, வள்ளி பொண்ணே,
கட்டிக்கம்மா நல்ல வண்டி கேளடி புள்ளே வள்ளி பொண்ணே கட்டிக்கம்மா 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 கந்தனைய கட்டிக்கம்மா நாளும் தெரிஞ்சவம்மா நாகரீகம் அறிஞ்சவம்மா நாளும் தெரிஞ்சவம்மா நாகரீக அறிஞ்சவமா நல்லவம்மா கேளடி அடடடடா. புள்ளே, வள்ளி பொண்ணே கட்டிக்கம்மா ஒரு ஒரு உலகம் போற்றும் ஏற்ற புருஷ முருகனே ஒரு உலக போட்டு ஏத்த பொறுத்த முருக வள்ளி பொண்ணே கட்டிக்கிட்டு சேர்ந்துக்கம்மா வள்ளி பொண்ணை கட்டிக்கிட்டு கட்டுக்கம்மா பாதி வயசு போனா உனக்கு பருவம் மாறி போகும் அழுத்த கிழவியானா உனக்கு வாழ்க்கை நாரி போகும் ஒன்ன போன பெண்ணொருத்தி பார்த்ததில்ல நல்ல வண்டி கேளடி புள்ளே வள்ளி பொண்ணே கட்டிக்கம்மா ஏ கிக்கிரி புக்கிரி கிக்கிரி புக்கிரி கிக்கா. ஆ, 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 ஆ. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை நல்லா உருகி 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 சொல்லுங்கள் முருகனின் பேரை பெருகி செல்லுங்கள் முருகனின் பேரை வேல் முருகா வெற்றி வேல் அரோகரா வேல் முருகா அரோகரா கந்தனுக்கு முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. நல்லபடியா பால் குடத்தை கீழே இறக்கிட்டிய ஒரு தடவை அரவரா போட்டோம்னா 1000 பாவங்கள் தீருமா ஆமா இதுக்காக பாவமா பண்ணிக்கிட்டு பூரா அரவரா போட்டா திந்து போயிருமா முருகன் வர இருப்பதால் வானவேடிக்கை ஒழுகும் அன்பர்கள் வானவேடிக்கையை தயாராக கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வந்தாச்சு வந்தாச்சு ஆள் வந்தாச்சு முருகன் தான் தங்களுடைய கணவன் முருகனை தவிர வேற யாரை வேணாலும் சொல்லுங்க கட்டிக்கிறேன் சாமி அப்ப கார்த்திகை கட்டிக்கிறியா என்னது அப்ப என்னைய சொல்லாம உன்னையெல்லாம் வர சேர்க்க முடியாது அதுல. நான் கார்த்திகேயன்னா அப்ரகேந்தி உத்தரகேந்தி அம்பா துலா நிதார்த்தனி மகேந்தி 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் கார்த்திகை கட்டிக்கிறியா யாருங்க உன் புருஷன் நீ யார் கார்த்தினா எந்த கார்த்திய சொல்றீங்க இவ்வளவு நேரம் விளக்கமா சொன்னீனே புரிஞ்சு புதுக்கோட்டையில பப்புன் கார்த்திய சொல்றீங்களா கட்டிக்கிறியா? இல்ல நாரதர் போடுற கார்த்திய சொல்றீங்களா இல்ல இந்த மதுரையில ஒண்ணு தெரியுது ஆவியூர் மா கார்த்தின்னு. நீ சொல்றதெல்லாம் பூலோகம் வாங்க கொடுங்க ஏய்யா நாங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மமா யா நல்லா பாடலையான்னு கேட்குறேன் அருமை அப்பா கருவேலங்குறிச்சியை சார்ந்த நல்லா வருவிய கருப்பையா அப்பா அவர்கள் எனக்கு 101 என் எதிரிக்கு 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்படுத்திற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குள் சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம். எனக்காகவும் என்னுடைய தோழிக்காகவும் 101 அன்பளிப்பளித்து எதிரியை கூட தோழியா நினைக்கிறவன் தான் நான் பத்தியா நீ எதிரிங்கிற அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த உங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். எனக்காக 200 ரூபாய் கடன் சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி. அம்மா நான் சொன்னது முருகப்பெருமான் கார்த்திகை அதான் முருகனுக்கு கார்த்திகேயன் அப்படின்ற பேர் இருக்கு. அவர்தான் உங்க புருஷன். அல்ல, அவரை தவிர வேற யாரை வேணாலும் சொல்லுங்க கட்டிக்கிறேன் சரிங்களா. முருகனை போய் நான் தெய்வமா கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு நியாயமான விஷயமா? பெரியவங்க சொல்ற பேச்சா இது? ஏம்மா முருகனை பிடிக்கல? என்னங்க பிடிங்க அவரை போய் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு அவரை பிடிக்கிறேன்னு சொல்ற தகுதி எனக்கு முதல் இருக்கா? வேண்டாங்கிறேன். ஏமா ஏமா இல்லைங்க அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க நல்ல குடும்பமா ஒத்துமையா இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல நான் இன்னொருத்தி போய் வாக்கப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. நீ சொல்றது கரெக்ட்டுமா? ஆமா. அப்ப உங்களுக்கு வந்து 2ஆம் தரத்துல தான் பிரச்சனை. 2ஆம் தரமா போறதுல விருப்பம் கிடையாது. வேண்டாம். அதாவது ஊர் உலகத்துல புருஷன் கிடைக்காம தெரியுதுங்க. அந்த புருஷனையும் விட்டுட்டா அப்ப பேசாம அந்த மாதிரி பிள்ளைகிட்ட போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே முருகனை. அவ்வை மூதாட்டி பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அன்னை தெரசா பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். சபரி மூதாட்டி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் தொண்டு செஞ்சுட்டு போக வேண்டியது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுலயும் பாருங்க நல்ல வார்த்தை தொண்டு செய்து கொண்டு அதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் இல்லையாங்க. நல்ல அழகா இருக்குது இதா இருக்குது. நீங்க போய் அவ்வை முராட்டி அதெல்லாம் சொல்றீங்களே உண்மையிலே அவ்வையாரும் ரொம்ப அழகான பெண் தாங்க. ஆரம்பத்துல என்ன சொன்ன தெரியுமா? பருவத்தை வீணடிக்க கூடாது, நீ இப்ப அழகா இருக்கு. பருவத்துல பன்னிக்குட்டியை பார்க்க கூட அழகா இருக்கு. அப்ப பன்னிக்குட்டியாது எப்படி சொல்லாதீங்க. பாக்குறதுக்கு அழகாத்தே இருக்கு. எல்லா விலங்குக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை இந்த பன்றி குட்டிக்கு இருக்கு தெரியுமா? இருக்கே பன்றி குட்டி 10 குட்டி போட்டாலும் சரி இந்த முதல் முதல்ல குட்டி போய் முத எந்த காம்புல வச்சு பால் குடிக்குதோ அந்த காம்புல பால் வத்தியே போனாலும் அடுத்த காம்புல பாய் வச்சு பால் குடிக்காது. நம்ம எல்லாம் அப்ப பாருங்க
ஒண்ணுக்கு ஆசை ஒண்ணு எதை அதுதான் கடைசி வரைக்கும். அது மாதிரி தான் என்னுடைய திட்டமும். அட்டே அப்பா, ஒண்ணுக்கு ஒண்ணுதான். அப்படியா? ஆமா. அப்ப ஒண்ணு இருமா, அது என்ன வர மாட்டேங்க. ஒண்ணுனா அது ஒண்ணுதான். அப்ப முருகன் உங்களுக்கு பிடிக்கல? வேண்டாம் சுவாமி, அவருக்கு ஏற்கனவே திருமணம். அல்லபகல் மீது அவசையனை விடுத்து, அல்லபகல் மீது அவசையனை விடுத்து, அவனில் தொடர் கற்பை செவி செல்லமன் வார்த்தை கேளம்பா. ஊரு வரி காசு தெண்டமா போச்சு. ஏன் மகாவிஷ்ணு மகாபாரத்துல கட்டவர அழுத்தினாருன்னு ஒன்று கேட்டேன். அதை விட்டுட்டு மாப்பிள்ளை பேரை சொல்றாரு. அல்லு மகளுமே பாடி முடிச்சிட்டார். இதுக்கு மேல நம்ம என்னத்த சொல்றது? பொய்யான தப வேடம் புனிது வந்தவரே, பொய்யான தப வேடம் புனிது வந்தவரே, பூமியில் போதர்கள் புகழும் நாரதரை. புது மேடையை கட்டி அந்த புது மேடைக்கு ஒருத்தவங்க நேர்த்தி கடனா ஒரு நாடகத்தை அவங்க கொண்டாந்து வச்சிருக்காங்க. அவரோட காசு 50,000 ரூபாய் வீணா போச்சு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? சிவபெருமான் இந்த இல்ல சாமி, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். புதுமையடை கட்டி அந்த நாடகம் முதல் நாடகம் வச்சா அந்த நாடகம் சிறப்பாகவே அமையாது. ஆனால் இந்த நாடகம் அதுக்கு மாற்றாக சிறப்பாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னே தெரியல. அது தெய்வத்துடைய அருள். இன்னும் அமையலையே. நான் என்ன பொறுத்தளவுக்கு இந்த அம்மா பதில சொல்லி நான் ஏத்துக்கிட்டாத்தே நாடகம் சரியா அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நான் கேட்டதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லி அதுல என்ன வர வரி காசு போச்சுன்னு சொல்லிக்கிறேன். ஏமா அதை சொல்லி விடுமா? இந்த என்னமோ பதிலுக்கு சொல்லணுமாம்ல. ஏங்க நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்ல அதெல்லாம் நீங்க கேட்டது முதல்ல நான் இல்ல. சரி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நேரம் ஆயிருச்சு. முருகன் கிளம்பி தயாரா இருக்கிறாரு. சரி, என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கிறோமோ இருக்க கூடாது. அதாவது கழுவுற மீன்ல இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாமோ? தெரியுதா? சரி, என்ன வந்தீங்க? சிவன் வந்து ராமாயணத்துல கட்டவர அழுத்தனார் அப்படின்னா எதுக்காக தெரியுமா? இவனுக்கு ஒரு ஆணவம், மண்டகணம், திமுரு. மறுபடியும் அப்ப நான் நல்ல மனுஷன் மாதிரி என்கிட்ட பேசாத. என்னது? அவே வேணும் ஓயாம கை நீட்டி பேச. ஏன் கேட்ட பதில மட்டும் சொல்லுங்க. உங்களை நான் சொன்னா நான் கதையில சொல்லிக்கிறேன். உங்களை சொன்ன மாதிரி கதை இப்ப நீ தான் நிக்கிற இந்த இடத்துல. நான் போடின்னு நீ சொன்னா ஏத்துக்குவியா? இருங்க நான் கோச்சிக்க மாட்டேனே. அப்ப சூடு சொரணம் இல்ல. நான் கோச்சிக்க மாட்டேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதா இருந்தா நான் ஏன் சூடு சொரணோட இருக்க போறேன்? உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்திக்க ஆரம்பிச்சோன்னா அன்னைக்கே சூடு சொரண வெக்கமான ரோசம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன் நான். ஆமா, உங்களை சந்திக்கிறேன்ல. பொதுவாக நாடகத்துக்கு நீ என்னைக்கு காலடி நான் எடுத்து வச்சேன் 13 வயசுல. அப்பவே இதெல்லாம் விட்டுட்டேன். மேடல் நிற்கிறோம், உள்ள போம்பாக, நீ என்ன பாடுறேன்பாக. இதுக்கெல்லாம் நம்ம கோவப்பட முடியுமா? ரோசப்பட முடியுமா? எல்லாத்தையும் மழுங்கத்தனமா சலிச்சுக்கிட்டு போனா தான் இந்த இடத்துல நிக்க முடியும், ஒரு பேர் வாங்க முடியும். ஒரு விஷயம் என்ன, இது வரைக்கும் நான் உங்களை நீங்க வாங்க போங்க தானே பேசுறேன். ஆமா, மரியாதை தானே பேசுறேன். ஆமா பேசுறீங்க. இப்ப நீ மட்டும் இப்படி கையை நீட்டுற. சரி, இந்த நாடகத்துக்கு என்ன தன்மை தெரியுமா? இயல் இசை நாடகம். நான் ஆரம்பத்துல சொல்லி உன் நடிப்புலாம் இங்க காட்டாதன்ட்டு நான் கதையை மட்டும் அறிவிச்சு விடு. சரி, கேள்வி கேட்டது யாரு? கேள்வி கேட்டு தம்பி இருறா, நான் பாத்துக்கிறேன். சும்மா அமைதியா கேள்வி வேத்துல அவங்க 2 பேரா பக்கபலமா கொண்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல. ஆனா இங்க கடிக்கிறதுக்கு ஒண்ணும் ஒட்டுச்சாதான் இல்லையே. இப்ப ஏமாந்து போயிருவேன். அப்புறம் இல்ல இப்பதே அங்கேயும் கொஞ்சம் இருக்கு. ராவணனுக்கு கொஞ்சம் மண்டகணம் ஜாஸ்தி. என்ன பண்றேன், சிவபெருமான்றாரு தான் வரத்தை வாங்கினான். ஆனா வரத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்றா, எல்லாத்தையும் தனக்கு அடிமைப்படுத்துறான். குபேரனை அடிமைப்படுத்தினான், யமனை அடிமைப்படுத்துறான், இந்திரனை அடிமைப்படுத்துறான், நவ கிரகங்களையே படிக்கட்டா போய் ஏற உட்காரான் சிம்மாசனத்துல. அப்பேற்பட்டவனுக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, நம்ம தான் எல்லாத்தையும் அடிமைப்படுத்துறோமே. எல்லாத்தையும் அடிமைப்படுத்திட்டான். இந்த கைலாய மலையவே நமக்கு அடிமைப்படுத்திட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். நேர கைலாயத்துக்கு போறா. கைலாயத்துக்கு போய் என்ன பண்றா, தன்னுடைய வலது கரங்களை கொடுத்து மலையவே தூக்கி அசைக்க பார்க்குற. பார்த்தாரு சிவபெருமான், ஏண்டா உனக்கெல்லாம் இவ்வளோ மண்டகணம், உனக்கெல்லாம் இவ்வளோ மண்டகணம் இருக்கிறனால தான் இருக்கிற வள்ளியை பூரா எழுதி போட்டுக்கிட்டு தெரியுது. ஒன்று நடிக்கிறது கிடையாது. கார்த்திக் ராஜா நாரதரை போடுங்கப்பா, இந்த வள்ளி நடிக்காது, அந்த வள்ளி நடிக்காது, எந்த வள்ளி தான்ப்பா நடிக்கும் போடுங்க. காரைக்குடி லட்சுமியை போடுங்கப்பா, சரிக்கு சமமா இருக்கும். ஓட்டிட்டு வந்துருக்கீங்க நீங்க, அது வரைக்கும் மனசார பாராட்டு. என்ன பண்றது? ஆமா, அப்ப என்ன பண்றாரு, இவனுக்கு இவ்வளவு ஆணவம் இருக்க கூடாது. நம்ம கிட்ட இருந்து வரத்தை வாங்கிட்டு நம்ம மலையவே அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறானே. அப்படிங்கிறதுக்கா ஒன்னும் செய்யல சிவபெருமான். அவனை அடிக்கல கொள்ளல எதுவுமே செய்யல. சாதாரண கால் கட்டவர் ஒரு அழுத்துறார். அழுத்தினோட என்னாச்சு, மலைக்குள்ள போய் ராவனுடைய கை மாட்டிக்கிருச்சு. அப்பதான் என்ன பண்றா, சிவபெருமானை எவ்வளவா கெஞ்சுறான். சிவபெருமான் கால் கட்டவரில் எடுக்கல.
கையை உள்ள மாட்டிக்கிச்சு. அப்பதான் என்ன பண்றா, தன்னுடைய நரம்புகளை எல்லாம் அறுத்து சாமகானம் இசைக்கிறான். இசையில மெய் மறந்து சிவபெருமானே கால் கட்டவர்களை எடுத்தாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ற, ராவணன் தன்னுடைய கரங்களை எடுத்துக்கொண்டு தப்புச்சம் புடச்சம்னு ஓடுனான். எல்லாத்தையும் அடிமைப்படுத்தலாம், ஆனா சிவபெருமானை தனக்கு அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓடி போனாராம். அப்ப கால் கட்டவர்ல ராமாயணத்துல அழுத்தினார் சிவபெருமானா, ராவனுடைய ஆணவத்தை குறைக்கணுங்கிறதுக்காக கால் கட்டவர்ல அழுத்தினாரு. பாரதத்துல பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு போர் நடக்குது. அப்படி போர் நடக்கும் போது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தவர் யார்ட்டா, கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனனை எதிர்த்து அவனை எப்படியாவது வீழ்த்தி ஆவேன் அப்படின்னு சவால் விட்டு தெரிஞ்ச கர்ணன் மிகச்சிறந்த வீரன். என்னை பொறுத்தளவுக்கு நான் மனசார சொல்லி நான் படித்த கதைகளிலே என்னுடைய மனம் கவர்ந்த ஒரே கதாநாயகன் யாருன்னு கேட்டா கர்ணன். செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக சேராத இடம் சேர்ந்தும் வஞ்சத்தில் வீழ்ந்தான் என்ற மகாபாரத கதை படிக்கும் போது ரெண்டு இடத்துல மட்டும்தான் என்னை அறியாம அழுக வந்தது. ஒன்று அபிமன்யு இறந்த கதை. அந்த கதையை படித்தோம் அப்படின்னா தன்னை அறியாமல் கண்ணில் எப்படி அழுதுருவோம். இன்னொன்று என்னன்னா கர்ணன் இறந்த கதை. இந்த 2 விஷயத்துல மட்டும்தான் இந்த மகாபாரத கதை படிக்கும் போது தன்னை அறியாம அழுக வரும். அப்ப கர்ணனுக்கு தேரோட்டி யாருன்னு கேட்டா சல்லியன். கர்ணன் கையில வச்சிருக்க ஆயுதமோ நாகாஸ்திரம். ஆனால் குந்தி வாங்கிய வரம் என்ன, நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. அப்ப அர்ஜுனனை கொல்றதுக்கு கடைசி ஆயுதம் அதுதான். ஆயுதத்தை பயன்படுத்த போகிறான். பயன்படுத்த போகும்போது தேரோட்டி சல்லியன் சொல்றாரு, கர்ணா நீ அவனுடைய நெற்றிக்கு குறி வைக்கிற, அது அழகல்ல, அவனுடைய மார்புக்கு குறி வைடா அப்படிங்கிறார். அப்பத்தான் கர்ணன் சொல்றான், எதிரிக்கு எதிரி நெத்திக்கு நெத்தி தாண்டா வைப்பேன், மார்புக்கு வச்சா அது வீரனுக்கு அழகல்ல. அன்று எப்படி எல்லா பேரும் அர்ஜுனன் சொல்லுவேன், எல்லா பேரும் கூப்பிட்டு கேட்பாங்க, மரம் தெரியுதா கிளி தெரியுதா எல்லாம் தெரியுதும்பாங்க. ஆனா அர்ஜுனன் மட்டும் என்ன சொல்லுவேன், மரமும் தெரியல கிளியும் தெரியல, கிளியோட கழுத்து மட்டும்தான் தெரியுதுன்னு தன்னுடைய புத்தி கூர்மையை ஒரே இடத்துல சிந்தனையை வச்சானோ அதே மாதிரி அவனுடைய நெத்தியில மட்டும்தான் என்னுடைய ஆயுதத்தினுடைய குறி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாகாஸ்திரத்தை நெத்திக்கு வச்சான். பார்த்தாரு கிருஷ்ண பரமாத்மா, ஏற்கனவே வாங்கியிருக்கான் வரம். என்ன வரம் கொடுத்துருக்கான், நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு பயன்படுத்தக்கூடாது, இவனே நெத்திக்கு வைக்கிறோம்ங்கிறான் சொல்லிவிட்டு ஆகாஸ்திரத்தை நெத்திக்கு விட்ட உடனே தன்னுடைய கட்ட வரலால தேர ஒரு அழுத்துறாரு. ஒரு அடி தேர் பூமிக்குள்ள பதிஞ்சிருச்சு. அப்பதான் நெற்றிக்கு வைத்த அந்த அம்பு தலையில வச்சிருந்த தலப்பாவையோட்ட பத்திட்டு போச்சான். நெத்திக்கு தலைக்கு வந்தது தலப்பாவையோட்ட போச்சுங்கிற பழமொழி. அங்கதான் மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா காலை ஊண்டுனாரு. ஆனா மகாபாரதத்துல இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் கால் கட்டவரில் ஊன்னாரு தெரியுமா, அழுத்திருக்காரு. அப்படிங்கிறலாம் ஒவ்வொரு விஷயம். அப்புறம் நான் ஒன்று கேட்டால் நீங்கள் திருப்பி என்னிட்ட ஒன்று கேட்பீங்க. நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் ஒரு வாய்ப்பு கிடைச்ச அந்த மேடையில் என்ன 2 மணிக்கு சந்திப்போம். ஏன்னா கொஞ்சம் காலதாமதமாக 3 மணி ஆகிடுச்சு சந்திக்கிறது. 2 மணிக்கு சந்திப்போம், 4 மணி வரைக்கும் கூட பேசுவோம். அப்படி என்னதான் உங்கள்கிட்ட விஷயம் இருக்குன்னு நானும் பார்க்குறேன். ஒரு போட்டி வச்சுக்கலாம். அதுல என்ன இப்ப இல்ல, நீங்க என்னைக்கு சம்மதம்னாலும் சரி இந்த மேடை விட்டுருங்க, அடுத்து நீங்கள் நானும் எந்த மேடையில் சந்திச்சாலும் சரி ஒரு போட்டி என்ன போட்டி வச்சுக்கோ. எந்த மேடையில நீங்க சந்திச்சு உங்களுக்கு நான் வாய்ப்பு நல்ல என்னுடைய ஆசீர்வாதமே தரேன். காரக்குடி லட்சுமி கிட்ட கார்த்திக் ராஜா தோத்து போயிட்டாங்கிற ஒரு பேரு சரித்திரத்துல இருக்காது. அப்படி ஒரு வேளை நான் தோத்து போயிட்டா உடப்பமட்டியான மிஞ்சிரி பேசி ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கவே, உனக்கு அடிமை நீ என்ன சொன்னாலும் நான் பணிஞ்சு வரேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க, காரைக்குடி லட்சுமியை என்னைக்கு வேணாலும் நீங்க சந்திக்கலாம், மேடையில் நின்று பேசலாம், என்ன சரிங்களா? ஆனா ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது, ஏன்னா அது முடியாது, சரிங்களா? அப்படி ஒரு வேளை லட்சுமி என்கிட்ட தோத்து போயிட்டா மத்தாளுக்கு மாதிரி அடிமையெல்லாம் சொல்ல மாட்டேன். காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். எதுக்கு? தோத்து போன பிள்ளை அப்புறம் என்னத்தை கூப்பிட்டு என்னமோ உங்க தலையெழுத்து இதை வச்சு சமாளிக்கணும்னா உனக்காக நான் சொன்னேன் போக இந்த சீனமே, உனக்காக நான் சொன்னேன் போக வினத்தினமே, அவனை கொல்லாதே கூட்டிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நினைப்பீங்க இந்த கர்மத்தை ஏன்டா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தோம், என்ன சரிங்களா? அந்த அளவுக்கு அனுபவிப்பீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொடு இசைக்க வந்தது போதும், இல்லாமல் எங்கேனும் நீ வரும் இல்லை மேதினியனும் சண்டை மேதினிகள் சொந்தம் ஆறு முகலை சேர்ந்தால் அருவமானந்தம் சொல்லுவன் வார்த்தை கேளமோ கொட்டி கொட்ட பதங்கள் கோத்திர திருமுறையோ ஓடமை தள்ள வந்து உமக்கு அக்கறையோ கை மருந்து தள்ளாதுமோ. ஒரு சின்ன புள்ள கூட்டி கொடுக்கறதுக்கு நீங்களும் போட்டு டொப்பு டொப்புன்னு அடிக்கிறீங்க. ஏய் டொப்பு டொப்புனா அப்புறம் மனசு ஏய் டொப்பு டொப்புனா இங்க நைட்ல அடிக்கிறது. அந்த புள்ளைய மனசு வேதனையா சொல்லிக்கு இருக்குதே, உங்களுக்கு தெரிய வேணா? 14 உலகம் சுற்றும் ஆபர் மணிபரானு நாரதரை பார்த்து எப்பொழுது நீ கூட்டி கொடுப்பவன் என்று கேட்டாயோ, இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் உன்னையும் அந்த கழுகாசலக்கனான கார்த்திகை நீ மனம் அடித்து வைக்காவிட்டால் நான் நாரதரும் அல்ல, அணிந்திருப்பது பிரம்மம் பிடிச்சும் அல்ல, வருகிறேன் நாரா. என்ன சுகம் என்ன சுகம். ஆண்டவன் கொஞ்சம் சதையை மட்டும் படைச்சிருந்தேன், மனுஷனை கையில பிடிச்சிருக்க முடியாது. என்ன பேச்சு
அதனாலதான் ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கேன். தலையாரட்ட பாருங்களேன், ஆடு இந்த நேரமும் இந்த வாழை கிடுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது சின்னதா இருக்கிறனால தான் பிரச்சனை கிடையாது. அதுவே மாட்டுக்கு இருக்கிற மாதிரி பெருசா இருந்து அது இந்த ஆட்டை ஆட்டுச்சுன்னா போக வர முடியுமா நம்ம மனுஷன்? அதனாலதான் நானும் சொல்றேன், பிடிக்கலப்பா. யார இல்ல பிடிக்கல சொன்ன வார்த்தை பிடிக்கல. விடியறதுக்குள்ள கல்யாணம், எல்லாரும் கல்யாணம், ஏன்னா கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணுமா இல்லையா? வரட்டுமா?